பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் வேத பாட வகுப்பிற்காக நேரடியாக இங்கே ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற உங்களையும், ஆன்லைன் மூலமாக இந்த தொடர் வேத பாடங்களில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு வருகிற பல இடங்கள் தேசங்களை சேர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து வேதாகம சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். என்னால் இயன்றவரை, அந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும், என்னால் இயன்றவரை அதை எளிமையாக உங்களுக்கு போதிக்க நான் முயற்சி செய்கிறேன். நீண்ட நெடுங்காலமாகவே இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் அப்படின்னாலே இது ஒரு புரியாத புதிர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ள கூட இருக்குது. ஏன்னா இது நல்ல கவனிங்க, நடைமுறை வாழ்க்கையில் நாம் கை கொள்ள வேண்டியவை, கை கொள்ளக்கூடாதவை அப்படின்ற மாதிரி நிருபங்கள் போன்ற போதனைகள் அடங்கிய புத்தகங்கள் அல்ல. இது வரலாற்றோடு என்னுடையது, சம்பந்தம் உடையது. ரெண்டு, இது அப்படியே நேரடியாக மனித மூளையில் புரிந்து கொள்ளும்படியான மொழியில் அது எழுதப்படவில்லை. நிறைய விஷயங்கள் ஃபிகரேட்டிவாக, அதாவது உருவக அடிப்படையில், மிருகம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அது உண்மையில் என்ன கிடையாது, மிருகம் கிடையாது. அது ஒரு தேசத்தை குறிக்கும். கொம்பு அப்படின்னு போட்டிருக்கோம், ஆனால் அது ஒரு கொம்பு கிடையாது, அது ஒரு அதிகாரத்தை குறிக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ இதை மனித மூளையால் என்ன செய்ய முடியாது, போதிக்க முடியாது. இதற்கு நன்றாக ஆராய்ச்சி தேவை. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம், எசேக்கியேல் புத்தகம், இவைகள் இன்னும் ஒரு சிலதெல்லாம் அங்கங்கே இருக்குது. ஆனால் இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தல் புத்தகத்தை புரிந்து கொள்ள விரும்புகிற எவரும் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய சத்தியத்தை குறித்த கொஞ்சம் அறிவாவது அவங்களுக்கு இருக்கணும். அது பூமியில் இருந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம். நாம் செல்ல போகிற பரலோக ராஜ்யம், நித்திய வாழ்வு என்பது நித்தியமான ஆசரிப்பு கூடாரம். புரியுதா உங்களுக்கு? This is temporal tabernacle, that is eternal tabernacle. தேவனும் அவருடைய ஜனங்களும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் இருப்பார். அதை சுற்றிலும் யார் இருப்பாங்க? தேவ ஜனங்கள் இருப்பாங்க. அது இந்த பூமியில், உங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. 4 பக்கத்திலும் 3 கோத்திரங்களாக அவங்க என்ன செய்வாங்க, பாளையம் இறங்குவாங்க. ஸோ பரலோகத்திலும் அப்படி தான் பைபிள் சொல், தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தான் அதற்கு விளக்கு. அதனால அங்கே என்ன தேவையில்லை, வெளிச்சம் தேவையில்லை, இப்படிலாம் படிக்கிறோம். அதனால் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு அமைப்பு போன்றது தான் பரலோகம். அதைத்தான் இந்த வெளிப்படுத்தலில் அவங்க அங்கே உருவகமாக விவரிக்கிறார். ஆசரிப்பு கூடாரங்கிற வார்த்தை அங்கே இருக்காது, ஆனால் நாம் அதை ஒப்பிட்டு என்ன செய்யணும், படிக்கணும். பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் கூட இதை குறித்து பெரிய பெரிய கமெண்ட்ரிஸ்லாம் எழுதும் பொழுது கூட சில குறிப்பிட்ட இடங்கள் வரும் பொழுது அந்த இடத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இதுதான் சரியான கருத்துன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு வேத பண்டிதரும் என்ன சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படி விடப்படுகிற இடங்கள் எந்தவா இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிற சபையோடு
சம்பந்தமே இல்லாத சில விஷயங்கள் இருக்குது. அதை குறித்து நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி தெரிந்து கொள்ளவோ ஆராய்ச்சி செய்யவோ அவசியம் இல்லை. ஏன்னா அதனால நம்முடைய பரிசுத்த வாழ்வோ நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுகிற காரியங்களோ அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் வரலாற்றோடு அது என்ன உடையது? தொடர்புடையது. உதாரணத்துக்கு பாருங்க, நம்முடைய தேச தந்தை யாரு? தேசப்பிதா. ஆளாளுக்கு ஒன்று சொல்லாதீங்க, ஒரே பிதா தான் இருக்கிறாரு. தேசப்பிதா யாரு? மகாத்மா காந்தி. இன்னைக்கு வரைக்கும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு 10 வருஷம் இந்த அரசாங்கம் இருந்தால் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதை மாற்றுறதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? முயற்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பேப்பரில் நம்ம கர்நாடகாவை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? காந்தியை சுட்டு கொண்டது கோட்ஸே இல்லை, காந்தியை நேரு தான் கொன்னாருன்றார். இன்னைக்கு பேப்பரில், தினகரன் பேப்பரில் பாருங்கள். இப்போ இதுக்கு என்னத்தையாவது ஒரு 4 ஆதாரங்களை எடுத்து விட்டா, இப்போ அவங்க என்ன செய்ய முயற்சிக்கிறாங்கன்னா, இந்த பாட புத்தகங்களையே புதுசாக என்ன செய்கிறாங்க? எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது பாயிண்ட்ல இதெல்லாம் சும்மா ஒரு பொது தகவல். ஓகே, இப்போ தேசப்பிதா காந்தி அப்படின்னு சொல்கிறோம். அவர் பிதாவோ தாத்தாவோ அதெல்லாம் நமக்கு மேட்ரு இல்லை. ஆனால் அந்த தேசம் விடுதலை அடைவதற்காக தன்னால் இயன்ற காரியங்களை அவர் என்ன செய்தார்? அவர் ஒருத்தர் தான் செய்யலைங்க. ஆனால் அவர் முன்னின்று அந்த போராட்டங்களை, இப்போ நேரு, பட்டேல், இவங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் அவரோடு இணைந்து செயல்பட்டாங்க. இப்போ தேசப்பிதா காந்திங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரியும், 1-2 பேர் தான் பதில் சொல்லுவீங்க. அவர் பிறந்த மாநிலம் எங்கே இருக்குது? 1-2 பேர் சொல்லலாம். அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? அவருடைய உண்மையான பேர் என்ன? காந்தி காந்தின்னு சொல்கிறோம், அவருடைய உண்மையான பேர் அது இல்லை. இருங்க, விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலனாலும் பிரச்சனை இல்லைன்ற பாயிண்ட் என்னன்னா, அது யாருக்கு தேவை? சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் தேவை. கரெக்டா? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹிஸ்ட்ரி டீச் பண்ணுற வாத்தியாருக்கு அவர் எந்த ஊரில் பிறந்தார்ன்றதே சொல்ல தெரியலன்னா அவர் என்ன மாணவர்களுக்கு சொல்லித்தர முடியும்? அதை மாதிரி தான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் நம்ம பொதுவான ஒரு அறிவு இருந்தால் போதும். ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் நம்ம தெரிந்து வைத்திருக்கணும்னு என்ன இல்லை? அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிற இந்த கருத்தை ஊழியர்களும் விசுவாசிகளும் ஏற்றுக்கொள்ள பழகிட்டாங்கனாலே இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை அணுகுவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஒரு எதையோ ஒன்று பயப்படுறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு இந்தந்த விஷயங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் அவசியம் இல்லை, இதிலெல்லாம் உங்களை ஈடுபடுத்த மாட்டோம். இப்போ இராணுவத்துக்கே போகும்போது சிலர் பயப்படுவாங்க, போலீஸில் போய் சேரதுக்கு பயப்படுவாங்க, ஒரு மலை ஏறுறதுக்கு பயப்படுவாங்க. அப்போ அதில் டூ அண்ட் டோன்ட் அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குது. இதை செய், இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாலே பாதி பயம் அவங்கள விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். அதை மாதிரி தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நம்ம அணுக பழகணும். நான் இதில் வில்லாதி வில்லன் வீராதி வீரன்லாம் யாருமே பேசவே கூடாது. வரலாற்றில் கிரே ஸ்பாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன தெரியுமா? கிரேன்னா என்ன? மங்கலான அப்படின்னு அர்த்தம். வரலாற்றினுடைய சில பகுதிகளை அங்கங்கே மங்கலாக இருக்கும். அதை நம்ம என்ன செய்ய முடியாது? தோண்டி ஆராய்ந்தெல்லாம் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அவசியமும் அதுக்கு பேர் கிரே ஸ்பாட்ஸ். அது மாதிரி இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சில காரியங்களை அப்படியே ஆண்டவர் அங்கங்கே கிரே ஸ்பாட்ஸ் மாதிரி விட்டுருக்கிறார். அதை நம்ம தேவையில்லாமல் ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் என்ன துவங்குது? கள்ள உபதேசங்கள் துவங்குது. உதாரணத்துக்கு பாருங்க, 1,44,000 பேர் அப்படின்னு ஒரு பகுதி வருது. அவங்கள பற்றி ஒரு விவரம் சொல்லும் பொழுது
அவர்கள் வெண்ணாடை தரித்து குருத்தோலைகளை தங்கள் கைகளில் பிடித்து அப்படின்றது அவங்கள பற்றி இன்னொரு விளக்கங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அதுதான் நான் முன்னுரை ரொம்ப நீளமாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னுரை பகுதிக்கு மாத்திரம் 10 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு டீச் பண்ணேன். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி குழிகளுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கால் வச்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஸ்திரீகள் அப்படிங்கிறது ஸ்திரீகள் கிடையாது. ஸ்திரீ என்பது இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ 26ஆம் தேதி வருது. அன்னைக்கு என்ன? ஞாயிற்றுக்கிழமைன்றது ஞாபகம் வரல. குடியரசு தினம். வெரி குட். சரி, வெரி குட். இந்த குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு கோஷம் போடுவாங்க, வந்தே மாதரம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு. இந்த குறும்புகார இன்னொன்று சொல்லுவான். அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? பாரத் மாதா கி ஜெய். அது யார் மாதா? யார் அந்த மாதா? அது அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நீங்கள் ஆங்கில புத்தகங்களெல்லாம் வாசித்தீங்க அப்படின்னா ஒரு தேசத்தை குறிப்பிடும் பொழுது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இட் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் நல்ல புலமை வாய்ந்த அவங்கெல்லாம் எழுதும்பொழுது ஒரு தேசத்தை குறிப்பிடும் பொழுது ஷீ அப்படின்னு குறிப்பிடுவாங்க. SHE. அதை மாதிரி இங்கே ஷீ ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு தேசம். புரியுதா உங்களுக்கு? சில கள்ள உபதேசங்களால் தங்களை என்ன செய்யாதவர்கள், கரைப்படுத்தாதவர்கள், அந்நிய உபதேசங்களால் தங்களை அழுக்காக்கி, அப்படி அர்த்தம் எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த இதை வச்சுக்கிட்டே ஒரு சபையே உருவாயிடுச்சு. என்ன ட்ரெஸ் தான் போடணும், வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்திரீகளால் என்ன செய்யக்கூடாது. ஏங்க அப்படி ஸ்திரீகளால் கரைப்படுறது உண்மை அப்படின்னா மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி யாரை உண்டாக்கி இருப்பாரு? இன்னொரு மனுஷனை உண்டாக்கி இருப்பார். ஆனால் அவர் யாரை உண்டாக்கினார்? மனுஷியை உண்டாக்கினார். அப்போ அவங்க 2 பேரையும் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை. அப்படின்னா குடும்ப வாழ்க்கை, பாலுறவு, பிள்ளைகள் அப்படிங்கிறதெல்லாம் யாருடைய திட்டம்? அப்போ ஸ்திரீகளை உண்டாக்கின தேவன் அந்த ஸ்திரீகளாலே ஆண்கள் கரைப்படுவாங்க அப்படின்றது திருமண வாழ்க்கை நம்மை கரைப்படுத்திக்கிறது கிடையாது. திருமண வாழ்வில் நீங்க கரைப்படலாம், திருமணம் கரையற்றது. அதனால்தான் எல்லா கல்யாண கார்டுலையும் போடுறோம், விவாகம் யாவருக்குள்ளும். அதில் நல்ல இந்த உபதேசத்தில் ஒரு சின்ன ஏரர், அப்படி ஒரு சின்ன ஸ்லிப். நான் இதெல்லாம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கப்பல் ஒரு எம்எம் விலகுச்சுன்னா அது போய் சேரும் பொழுது பல மைல் தூரம் விலகி போகும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய உருவம் கொண்டது. ஒரு ஆகாய விமானம் அது போகிற அந்த நேர்கோட்டு பாதையிலேருந்து சற்று இப்படி நம்ம கையை காட்டுறோம் பார்த்தீங்களா, இவ்வளோ விலகுனாலே போதும், ஒரு நாட்டுக்கு பதில் இன்னொரு நாட்டில் போய் அது இறங்கிடும். அதே மாதிரி தான் வேதாகம உபதேசங்கள் கூட. அளவு நீங்கள் பிரச்சனையில் ஆரம்பித்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கள்ள போதனையில் தான் அது போய் முடியும். அதனால தான் அந்த கிரே ஸ்பாட்ஸை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கண்டு கொள்ளாமல் விட்டுறணும். ஒருவேளை இதை உலகத்திலிருந்து பல பகுதியில் பல ஊழியர்கள் வேத பண்டிதர்கள்லாம் கூட கேட்குறாங்க, எனக்கு கருத்துக்களெல்லாம் எழுதுறீங்க, வெரி குட். ஆனால் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. நல்ல இறையியல் ஒழுங்காக படித்தவங்க இப்போ நான் சொல்கிறத ஒத்துக்கொள்வாங்க. ஏன்னா எந்த இறையியல் நிபுணராலையும் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை என்ன செய்ய முடியாது, விவரிக்க. அதை நாங்கள் விவரிக்கிறோம், வாங்க கற்றுத்தரோம் அப்படின்லாம் சிலர் நோட்டீஸ் அடித்து அங்கங்கே என்ன செய்வாங்க, ஒரு 20-30 டாபிக் போட்டு. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று குரூப் இருக்கிறாங்க, 7th டே அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, ஜெகோவா விட்னஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பிக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க,
அதனால தான் நாங்கள் வார்ன் பண்ணுறோம், அவங்களுடைய புத்தகங்களை படிக்காதீங்க, அவங்களுடைய கூட்டங்களுக்கு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. நாங்கள் எச்சரிக்கிற நீங்கள் போனால் எங்களுக்கு என்ன ஆக போகுது, ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் என்ன செய்வீங்க, தடுமாற ஆரம்பிப்பீங்க. இந்த பெங்களூரில் கூட அங்கங்கே இந்த பரோசியான்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. ரொம்ப ஆபத்தான குரூப்புங்க. ரொம்ப அன்பாக வரவேற்பாங்க, சோறெல்லாம் போடுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் அவங்களுடைய உபதேசங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? அவங்க மைண்டை வந்து மூளை சலவை பண்ணிடுவாங்க. அதில் இருக்கிறவங்க தவிர நம்ம இந்த சியோன் கூட்டத்தாற்ற கூட தப்பிச்சுக்கலாம். இந்த பரோசியா ரொம்ப டேஞ்சரான குரூப். அவங்கெல்லாம் பெரிய பெரிய கட்டடங்க, சின்ன சின்ன வீடுகளில் கூட நடத்துகிறாங்க. அதனால் இவங்க ஆனால் நம்மளை போலவே தான் எல்லாம் செய்வாங்க. உபதேச காரியங்கள் வரும்போது தான் பாட்டெல்லாம் நம்ம பாடுற பாட்டுகளே பாடுவாங்க. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன, சந்தோஷம் பொங்குதே, நம்மளும் பாடுறோம், அவங்களும் பாடுறாங்க. அதனால் இந்த வெளிப்படுத்தல் அப்படின்னு வரும் பொழுது கண்ட கண்ட உபதேசங்கள், அந்த விளக்க உரை, இந்த விளக்க உரையெல்லாம் படிக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் நிறைய எழுதி தள்ளுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, இந்த இன்டர்நெட்டில் பல முறை எச்சரிச்சிட்டேன், ஆனால் இன்னும் சிலர் திருந்துற பாடு இல்லை. அவங்க பாடு சகட்டுக்கு மேனிக்கு போய் கூகுளில் என்ன செய்கிறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. இந்த கூகுள் சர்ச் எவ்வளோ ஆபத்தானது தெரியுமா? அது வந்து அதுலேயும் இப்போ வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்தாச்சு. அது வந்து என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஏங்க அறிவுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும், நுண்ணறிவுங்கிறது என்ன தெரியுமோ, அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஐக்யூ அப்படின்வாங்க. இந்த நுண்ணறிவுலாம் நிறைய பேர்கிட்ட கிடையாது, அறிவே நிறைய பேர் கிடையாது. அதனால தான் வீட்டில் சண்டை. அறிவு இருக்கா உனக்கு? இப்போ 3 பேரையும் கை காட்டுறேன், 3 பேரும் அவங்களே பேசிட்டு இருக்காங்க, நான் அவங்கள கேட்கல, கையை காட்டுறேன். நுண்ணறிவுங்கிறது என்ன தெரியுமாங்க? அதாவது ஒன்றை பார்த்தால், இப்போ நமக்கு சில காரியங்கள் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு நுண்ணறிவு உள்ளவனுக்கு அதை பார்த்த உடனே அதில் வேற ஒன்றை பார்ப்பாங்க. கரெக்டா? ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போது இந்த மரம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அப்படி ஏதோ விசிறின மாதிரி எப்படி இருக்கும், ஒரு சாணியை தூக்கி அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அது பிடிக்காது, பிளெயினாக இருக்கிறத விரும்புகிறவங்களுக்கு அது பிடிக்காது. ஆனால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிரைன்ஸ். என்ன சார், கரெக்டானா? பேர் அவருக்கு பெரிய உலகமாக கார்பெண்டர், பாஸ்டருக்கு இது கூட தெரிலன்றுவார். அந்த நடுவில் அப்படி இருக்குல்ல, அதை வீடு கட்டுறவங்க விரும்புவாங்களா வெறுப்பாங்களா? இல்லை, விவரம் தெரிஞ்சவங்க விரும்புவாங்க. அது அப்படியே போகும். பார்த்துருக்கீங்களா? டைல்ஸில் கூட அதெல்லாம் இப்போ கொண்டாந்துட்டாங்க. இதே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை ஒரு படம் வரைகிற ஒரு ஸ்ரீதர் மாதிரி இவர் மாதிரி ஆட்கள் பார்வையில் பார்த்தாங்க, அது வேற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. இதை இப்படி பண்ணால் இப்படி நல்லா இருக்குமே. இதுக்கு பேர் என்ன அறிவு தெரியுமா? நுண்ணறிவு. வேதாகமத்தில் கூட சில பேசிக் நாலேஜே இல்லை. அதனால தான் நான்லாம் தினந்தோறும் மணிக்கணக்காக நேரம் செலவழித்து தியானங்கள்லாம் எழுதி உங்களை படிக்க வைக்கிறேன். ஒரு வசனத்தை அப்படியே பார்த்துட்டு போவாங்க. ஆனால் எங்களை போல சிலரால் அப்படி தாண்டி போக முடியாது. இந்த வசனத்தில் இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் இதை கொண்டாந்து இங்கே வச்சிருக்கிறாரு, இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு பேர் என்ன அறிவு சொல்லுங்க? நுண்ணறிவு. இது மனிதனுக்கு கடவுள் தந்த ஒரு பெரிய கிருபை. ஆனால் இப்போ வந்து ரோபாட்டிக் மேன், ஒரு ரோபோவுக்கு அந்த நுண்ணறிவை அவன் என்ன செய்கிறான், உள்ள வைக்கிறான். செயற்கையான நுண்ணறிவு. அதுவே சிந்திக்கும், அதுவே பேசும். நீங்கள் கட்டளை எடுக்கிற அங்கே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற அத்தனை அது என்ன செய்யும். நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா, அது எப்படி? அதில் ஒரு நுண்ணறிவு இருக்குது. ஒரு காலத்தில் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேன், நுண்ணறிவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் கேமராவில் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஃபோட்டோவே எடுக்க தெரியாதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா?
அப்படியே கேமரா ஆன் பண்ணுவாங்க, அப்படி காட்டிட்டு இப்படி எடுப்பாங்க. கரெக்டா? ஆனால் கொஞ்சம் நுண்ணறிவு உள்ளவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்கள் முகம் கிளியராக தெரியல, உங்களை கொஞ்சம் பெருசாக்கணும்னா அந்த படத்து மேலே இப்படி கையை வச்சு அது என்ன ஆகும்? ஜூம் ஆகும். ஒரு காலத்தில் கேமரா முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வரைக்கும் போயிட்டார் பார்க்கல, என்னப்பா நான் கை காட்டும் போதெல்லாம் வித்தைகள் நடக்குதுங்க. போயிட்டாரா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி திருக்குவாங்க. திருக்க திருக்க தூரத்தில் இருக்கிறது அது என்ன செய்யும்? பெருசாக. உங்கள் செல்ஃபோனில் நுண்ணறிவு இருக்குங்க. அதை உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சால் நீங்கள் வச்சிருக்கிற செல்ஃபோன் உங்களுக்கு பயன் உள்ளது. ஒலிபெருக்கி, இப்போ நம்ம சர்ச்சில் ஒலிபெருக்கி இருக்கா? எங்கே இருக்கு? இது ஒளிப்பெருக்கி இருக்கா? ஒலிபெருக்கி அது அங்கே இருக்கு. ஒளிப்பெருக்கி இருக்கா? எங்கே இருக்கு? இதுதான் வீடியோ. அது எவ்வளோ தூரத்தில் இருக்கு? என் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இதையே அங்கே வாசலில் கொண்டு போய் வச்சு எடுக்கணும்னா கூட என்ன செய்யலாம்? எடுக்கலாம். வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில் கொஞ்சம் என்ன செய்யணும்? பெருக்குது. நல்ல கவனிங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? என்னை குறித்து. அப்ப நீங்க தான் ஆராயணும். அந்த நுண்ண அறிவை நீங்க என்ன செய்யணும்? அதை என்லார்ஜ் பண்ணி பார்க்கணும். அதனால புரியல, இது மண்டையில் ஏற மாட்டேங்குதுன்னு எதையும் என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. இவ்வளோ நேரம் நான் சொல்றது முன்னுரை தான். திரும்ப திரும்ப இந்த வெளிப்படுத்தலுக்கு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் வந்து பார்க்குறாங்க, ஒரு கதை சொல்ல மாட்டுறாரு, ஒரு சிரிக்க வைக்க மாட்டுறாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் என்ன செஞ்சிடுது? கொஞ்சம் அதெல்லாம் இங்கே கதை சொல்கிற நேரம் இல்லைங்க. இந்த கதையே பெரிய கதை. ஏன்னா இனிமேல் சம்பவிக்க போகிற கதையை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கவனமாக இருப்போம். குறிப்பாக நமக்கு நேற்றைய இரவு உலகத்தினுடைய ஒரு புதிய அத்தியாயம் துவங்கி இருக்குது. யாருக்கா தெரியுமா? அமெரிக்க நாட்டின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார். அமெரிக்காவில் அவர் பதவியேற்றா நமக்கு என்னங்க? அப்படின்லாம் இல்லை. அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார், நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹமாஸ் இஸ்ரவேல் யுத்தம் நிறுத்தப்படலை அப்படின்னா அடியோடு என்ன பண்ணிடுவேன்? நசுக்கிடுவேன்னு சொன்னார். இன்னும் பதவியே வரலைங்க. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சொன்னார். அவர் பதவி ஏற்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க யுத்தத்தை. அப்படின்னா என்னன்னு தெரியுது? அமெரிக்காவை வரலாற்றில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, த வேர்ல்டு போலீஸ்மேன். நம்ம போலீஸ்மேன் நம்ம தெருவுக்கு. புரியுது உங்களுக்கு? ஆனால் உலகத்துக்கே ஒரு போலீஸ்கார் இருக்கிறாருன்னா அவர் யாரு? அமெரிக்க நாடு. அமெரிக்க நாட்டின் அதிபர் அப்படின்னாலே உலகத்தினுடைய எல்லா பட்டனும் அவர் கையில் இருக்குன்னு அர்த்தம். வல்லரசனுடைய வல்லரசுகளுக்கும் அவங்க வல்லரசு. நேற்று இதற்காக ராத்திரி சற்று மெழித்திருந்து அவர் பதவியேற்பு நிகழ்ச்சியை நான் அதை பார்த்தேன். அவங்கெல்லாம் நம்மள மாதிரிலாம் கிடையாது, புரியுங்களா? அங்கெல்லாம் வேத வாசிப்பு, பாடல், ஆராதனை எல்லாருக்கும். அதில் ஆராதனைன்னா இங்கே மாதிரி டர்ரு டூர் அப்படிலாம் கிடையாது. பியூட்டிஃபுல்லாக ஒரு கொயர் என்ன செய்யுதுன்னு அழகாக பாடுவாங்க. பலர் ஜெபம் பண்ணாங்க. நான் என்னுடைய இதில் முதல்ல 2 பெண்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை என் ஃபேஸ்புக்கில் போடுறேன். பவர்ஃபுல் ப்ரேயர். 2 பெண்கள் ஜெபிக்கிறாங்க. நான் உண்மையே சொல்கிறேங்க, அசந்துட்டு அவங்க ஜெபத்தை கேட்டு அப்படி அவருக்காக, இந்த அமெரிக்க நாட்டிற்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவர் பதவி ஏற்கும் பொழுது அவருக்காக ஜெபித்தவர் யார் தெரியுமா உங்களுக்கு? சரி, நீங்கள் நியூஸ் பார்க்கறதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. பில்லி கிரஹாமனுடைய மகன் ஃப்ராங்க்லின் கிரஹாம், அவர் தான் அவருக்காக என்ன செய்தார்? எப்போதுமே அமெரிக்க நாட்டில் அதிபர் பதவி ஏற்கும் பொழுது தேங்காய் பழம் உடைச்சி கற்பூரம் ஏற்றி அதெல்லாம் அங்கே செய்ய மாட்டாங்க.
அவங்க வந்து தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவங்க. அதனால் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஒரு போதகரை என்ன செய்வாங்க, அழைப்பாங்க. அவங்க வந்து வேத பகுதியை சொல்லுவாங்க, அதை ஒருத்தர் வாசிப்பாங்க. அப்புறம் அவர் 2 வார்த்தை சொல்லி அவங்களுக்காக என்ன செய்வார், ஜெபம் பண்ணுவார். இப்போ உலகமே ட்ரம்ப் அடுத்தால் என்ன செய்ய போறார், அவர் பல முடிவுகள் சொல்லியிருக்கிறார். எல்லாமே அப்படியே நான் இப்போ இந்த ரெவலேஷனை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தெரியுமா. நான் பேசுகிற நிறைய காரியங்கள் ஒருவேளை இந்த ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்திலேயே நடந்துருமா அப்படின்னு ஒரு ஆவலை என்ன செய்யுது, தூண்டி விடுது. இதைத்தான் நான் முதல்ல எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். வேதத்தை ஒரு கையிலையும் செய்தித்தாளை ஒரு கையிலையும் வச்சுக்கிட்டு படிக்கிறவன் தான் நல்ல வேதாகம மாணவனாக இருக்க முடியும். ஏன்னா வேதாகமத்தில் சொல்லாத எதுவுமே உலகத்தில் நடக்கலை. உலகத்தில் நடக்கிற அனைத்துமே ஏற்கனவே எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஏன் ஆத்ம பாரமே இல்லாதவங்களா இருக்கிறோம்? அழிந்து போகிற இந்த உலகம் எப்படியோ கெட்டு போகட்டும் ஏன் உட்கார்ந்துருக்கிறோம் தெரியுமா? நம்ம கண்ணு முன்னால கெட்டு போகிற ஒரு மனிதன், கெட்டு போகிற பல காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட காலங்கள் வரும், மனிதர்கள் இப்படி இருப்பாங்க அப்படின்லாம் பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்குது. நான்லாம் ரோட்டில் போகும்போது வரும்போது அம்மா அப்பாவை திட்டுற பசங்களை நான் பார்க்குறேன். தாயை சபிக்கிற பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். பெற்றோரை ஏற்கனவே பைபிளில் போட்டிருக்கு, அவர்கள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகும், பெற்ற தாயை இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் புதுசு இல்லைங்க. நீங்கள் நம்ம என்ன சொல்ல, இது நவீன உலகம்ப்பா. ஏன் நாங்கள் பிறந்த உலகத்துலலாம் அக்கிரமமே இருக்கு இல்லையா? இருந்துச்சு. கடைசி காலம் நெருங்க நெருங்க ஒரு திரைப்படம் முடிவுக்கு வரும் பொழுது அது என்னது, கிளைமேக்ஸா இருக்கும். காட்சிகள் எப்படி ஓடும், விறுவிறுவிறுவிறுன்னு ஓடும். அதனால இப்பொழுது இருக்கிற எதையுமே புதிது, இதுக்கு முந்தி இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க பார்க்க கூடாது. அன்றைக்கு ஒரு ரூபத்தில் இருந்துச்சு, இன்றைக்கு வேறொரு ரூபத்தில் இருக்குது. அன்றைக்கு பஸ்ஸினுடைய வேகம், ட்ரெயினுடைய வேகம்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா அது நீராவி இன்ஜின்ல ஓடிச்சு. அங்கங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்னு ஒன்று இருக்கும் வண்டிங்க முன்னாடி. அது வந்து ஒரு அப்படி ஒலை மாதிரி இருக்கும். அதில் அங்கங்கே என்ன ஊற்றணும், தண்ணி ஊற்றணும். ரேடியேட்டர் சூடு ஆயிடுச்சுன்னா வண்டி என்ன செய்யாது. இப்போ அந்த மெத்தடே என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றிட்டாங்க. சின்ன ஒரு டப்பா வச்சு கூல் அண்ட் வாட்டர்னு ஒன்று இருக்குது, ப்ளூ கலரில், அதை ஊற்றினாலே போதும். ரேடியேட்டர்லாம் இப்போ வண்டிங்கள்லேருந்து ஏதாச்சும் எடுத்துட்டாங்க. அப்போ அதனால் என்ன செய்யுதுன்னா, எவ்வளோ வேகமாக நம்ம நீண்ட பயணம் செய்தாலும் வண்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்ன ஆகிறது இல்லை, சூடாகிறது இல்லை. என்ன சொல்ல முயற்சிக்கிறேன்னு கவனிங்க. அது அந்த காலத்துலேயும் வண்டி இருந்துச்சு. அன்றைய டெக்னாலஜி வேற, இன்றைய டெக்னாலஜி வண்டி தானே. இப்போ இந்தியா முழுசும் வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் இயக்குறாங்க. என்ன எல்லாம் பாரத் தான் இருக்கிறோம். வேகத்தை கூட்டுறாங்க, எங்கெங்க நிற்கணும்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. முந்திலாம் புகை வண்டின்னு சொன்னாலே எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று போகும். அதுக்கு என்ன பேர், மெயில், லோக்கல், பேசஞ்சரா? எல்லா வண்டியிலையும் தான் பேசஞ்சர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மாத்திரம் பேர் என்ன பேர், பேசஞ்சர். அது எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று போகும். சில வண்டிங்க இருக்குது எல்லாத்துலேயும் நிற்காது. இப்போ சென்னை அப்படின்னா 2, 3, 4க்குள்ளே நிற்கும். அடுத்த வாரம் புதன்கிழமை சென்னைக்கு நான் போகிறேன் ஒரு திருமணத்திற்கு. என் மருமகனுடைய தம்பிக்கு திருமணம். மதியத்துக்கு மேலே தான் திருமணம். ஆனால் நான் வந்து முந்தின நாளே போகாமல் காலையில் போகிறேன். மதியானத்தில் போய் சேர்ந்துடலாம். வந்தே பாரத்தில் நான் இது வரைக்கும் வந்தே பாரத்தில் போனதில்லை. போய் உட்கார்ந்தாதான் அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்ல, அது உருப்பிடுமா உருப்பிடாதான்னு. ஏன்னா நான் வண்டியில் சும்மாலாம் இருக்க மாட்டேன். எல்லாம் சொன்னானுங்களே, இதெல்லாம் உண்மையா பொய்யான்லாம் ஆராய்ச்சி பண்ணுவேன்.
என்ன தெரியுங்களா, அதுவும் ட்ரெயின் தான். ஆனால் அதில் என்ன செய்கிறோம் தெரியுமா, வேகத்தை கொஞ்சம் கூட்டுறோம். தேவையற்ற இடங்களில், முக்கியமற்ற இடங்களில் அது என்ன செய்யறது இல்லை. அதனால ஒரு 1 hour கொஞ்சம் சீக்கிரம் என்ன செய்யும், டெக்னாலஜி தான். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எதையும் பார்த்து பிரமித்து அப்படின்லாம் நிற்கிறதுக்கு அவசியமே இல்லைங்க. இது அந்த காலத்துலேயே இருந்துச்சு. அதனால் வேதாகமத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களை அது பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற வேதம் ஒரு கற்பனை புத்தகம் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. சரி, போன வாரத்தில் எந்த அதிகாரத்தில் விட்டேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் 24 மூப்பர்கள், அந்த இது வரைக்கும் வந்தோம். கரெக்டா? இந்த மூப்பர்கள் எனப்படுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பிரதிநிதிகளாக அங்கே இருக்கிறார்கள். பூமியின் சபையில மூப்பர்கள் இருப்பது போல அந்த பரலோக சபையிலும் யார் இருக்கிறாங்க? மூப்பர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற வரைக்கும் விட்டேன். ஓகே, இன்றைக்கு அதே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. Turn with me to Revelation chapter 4. அதுல 5வது வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 5வது வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இந்த சிங்காசனத்தை குறித்து இங்க பார்க்கிறோம். அதுல யார் அமர்ந்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்திற்கு பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு கிருபையின் ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறும்படியாகவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படியாகவும் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் நெருங்கி சேர கடவோம் அப்படின்னு எபிரேயர்ல வாசிக்கிறோம். சோ இன்றைக்கு தேவன் அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்திற்கு பேர் சொல்லுங்க, கிருபையின் சிங்காசனம். அதனாலதான் இந்த காலத்துக்கு பேர் சொல்லுங்க, இது என்ன காலம்? கிருபையின் காலம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா, 4வது அதிகாரத்துல 5வது வசனத்துல பார்க்கிறோம் பாத்தீங்களா, இந்த சிங்காசனம் கிருபையின் சிங்காசனம் அல்ல. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? எப்போதுமே அவர் கிருபையின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருந்தாருன்னா இனிமேல் சம்பவிக்க வேண்டிய விஷயங்கள் ஒண்ணு தேவையே இல்லையே. இன்னொன்னு, அது ஏன் கிருபையின் சிங்காசனம் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா, சபை ஏற்கனவே என்ன செய்யப்பட்டாயிற்று? எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. இந்த பூமியில விடப்பட்டிருக்கிற, கைவிடப்பட்டிருக்கிற எல்லாருமே எதை இழந்து போனவர்கள்? கிருபையை இழந்து போனவர்கள். ஒருவேளை இனிமேல் அவங்க ரட்சிக்கப்படணுங்கிற உணர்வு வந்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். பாத்தீங்களா? அப்படி பட முடியாது. நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே கிரியையினாலதான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். அந்த கிரியை என்ன தெரியுமா? இயேசுவுக்காக தங்கள் ஜீவனையே பணயமா அவங்க வைக்கணும். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அந்த மிகுந்த உபத்திரவம்ங்கிறது அதுதான். நம்ம இன்னைக்கு நம்ம படுற உபத்திரவத்தை ஐயோ தாங்க முடியாது இல்லைங்க. நம்ம எல்லாம் தாங்கும் கிருபையை தருகிற தேவனை ஆராதிக்கிறோம். திராணிக்கு மிஞ்சி நம்ம என்ன செய்வதில்லை, அவர் சோதிப்பதில்லை. சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்
அதனால் ரொம்பலாம் அலட்டாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு உபத்திரவம் தான், உலகத்தில் யாருமே பார்த்துறாத உபத்திரவம்லாம் பேசாதீங்க. ஐயோ யோபு மாதிரி நான் சோதிக்கப்படுறேன் அப்படின்னா, உன் பிள்ளை எத்தனை செத்துச்சு, உனக்கு எத்தனை வீடு இடிஞ்சு விழுந்துச்சு, எவ்வளோ ஆடு மாடை ஓடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? யோபுவெல்லாம் உங்களோட ஒப்பிடாதீங்க. அந்த உபத்திரவம் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் அவர்கள் சந்திக்கிற உபத்திரவம். அவன் சொல்றான், போன வாரம் அதில் கொண்டாந்து விட்டேன், அவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளலன்னா பணம் இருக்கும், ஆனால் நீ ஒன்றையும் வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ பணத்தை எடுத்து கொடுத்துலாம் அங்கே எதையும் வாங்க முடியாது. இப்போ நம்ம போன வருஷத்தை நான் சொன்னேன் டிஜிட்டலைஸ்ட் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? அந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் ரூபா நோட்டுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நம்ம இந்தியாவில் இந்த வருஷத்துலேயே அவங்க இந்த பட்ஜெட் வரப்போகுது, என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. ரூபாய் நோட்டுகளே நம்ம வைக்கக்கூடாதுன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும்? அதுக்காக இன்னொரு தடவை டிமானிட்டைசேஷன் வரணும்லாம் யாரும் சொல்கிறாங்கலாம் பயப்படாதீங்க, அப்படிலாம் வராது இப்போதைக்கு. அதுக்காக ரூபாய் நோட்டுகளை வீட்டில் பதுக்கியும் வைக்காதீங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, நீ எவ்வளோ வச்சுருக்கையோ கொண்டு போய் பேங்க்கில் போட்டுரு. இப்போல்லாம் நிறைய சிஸ்டம் வந்தாச்சுங்க. ஒரு காலத்தில் செக்கு வச்சுருக்கிறவன் பணக்காரன் இல்லையா? ஏழைகளுக்கு என்ன இருக்காது, செக்கு இருக்காது. பணக்காரன் வீட்டில் என்ன இருக்கும்? செக். அவங்க வேணும்னே திமிருக்கு, செக் தரேன் வாங்கிக்கிறியா அப்படின்வான். இவனுக்கு செக்குனாலே என்ன தெரியாது, அவனுக்கு அது தெரியாது. இப்போ செக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ஏடிஎம் வந்துச்சு. ஏடிஎம் கூட தேவையில்லை, பேடிஎம், என்னென்ன ஃபோன்பே, கூகுள் பே எல்லாம் பேய் பிடிச்சாலே இதெல்லாம். இன்னும் அதை எளிதாக்க பார்க்குறாங்க, இன்னும் அதை என்ன செய்ய பார்க்குறாங்க? அதில் கூட ஏமாத்துறாங்க. இப்போ எவ்வளோ பேருடைய பணம் அதில் போயிடுது. நீ காலையிலேருந்து எனக்கு எத்தனை ஃபோன் கால் தெரியுமா? நானும் வேணும்னே பேச்சு கொடுத்து இன்னும் கில்லாடித்தனமாக பேசுகிறாங்க. ஏன்னா இல்லாத ஒன்றை எனக்கு இருக்கிற மாதிரி காட்டி, நாங்கள் டீட்டெயில் கொடுக்குறோம் சார், உங்கள் பணம் இவ்வளோ பணம் உங்களுக்கு கிடக்குது, உங்கள் பேங்க் அதை கண்டுக்காமல் இருக்குது. உண்மைதான், அதெல்லாம் நான் அக்கௌண்ட் வச்சுருந்தது உண்மை. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க அந்த முடிஞ்சு போன கணக்குகளை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பேர் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஏமாமா நான் இந்த பேங்க்கில் இதில் போட்டேன் தானே அப்படின்னு நீங்கள் மறந்துருப்பீங்க. அதை இன்னைக்கு இது பல முறை நடக்குது எனக்கெல்லாம். அதெல்லாம் நான் சபீனா கல்யாணத்திலே எடுத்துட்டேன். நான் அப்போ எடுத்ததை இன்னும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது சார், உங்கள் பேங்க்குக்கு அதை சொல்லாமல் இருக்குதுன்றோம். ஏமாற்றுகள் நிறைய இருக்கிறதுனால உடைய பணத்தை பாதுகாப்பாக அங்கே வச்சிடுங்க. அதில் தான் நல்லா கவனிங்க. ஒரு முத்திரை சிப் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் கார்டுலேயே முதல்ல சிப் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு வரும்போது, சிம் கார்டு. இப்போ நானோ சிம். அதை விட சொல்கிறேங்க, இந்த தம் டிரைவ்னு சொல்கிறேன் தெரியுமா? கம்ப்யூட்டரில் இருக்கிறத காப்பி பண்ணி வெளியே எடுக்கிறது. பென் டிரைவ்னு சொல்கிறேன் தெரியுமா? இப்போ அந்த பென் டிரைவே எப்படி வந்துருச்சு தெரியுமா? அப்போ அது சதுரமாக இருக்கும், நடுவில் அப்படி சொருவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது, அப்படியே ஒரு பட்டி மாதிரி தான் இருக்கும். அதில் 3 கோடு 3 நாமம் மாதிரி இருக்கும். அதை அப்படி சொருவுனாலே என்ன செஞ்சிடுது? என்ன முறை கொண்டு வர போகிறாங்கலாம் நம்ம கற்பனை பண்ண முடியாது. கேஷ்லெஸ் இந்தியா கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நெற்றியில் வலது கையில் என்ன செய்கிறாங்க? இப்போ அது இல்லை, நான் அது 666 இல்லை, நான் தெளிவாக சொல்கிறேங்க. இப்போ அந்த நாட்டில் அப்படி இருக்குது. அதெல்லாம் படங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நெத்தியில் சின்ன அரிசியை பாதியாக அறுத்தா எப்படி இருக்கும், அவ்வளோ சின்ன சிப். அது உள்ள உங்களை பற்றிய உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு, உங்கள் நிலம், சர்வே நம்பர் எல்லாம் அது உள்ளே இருக்கும். இப்போ நம்ம பிபிஎம்பி கூட வீடு வீடாக காத்தா பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பயந்து போய் பண்ணாமல் இருந்துடாதீங்க, பண்ணுங்க. பண்ணலை அப்படின்னா உங்கள் வீடை விற்கவும் முடியாது,
கொண்டாண்டு அந்த இனிமேல் காத்தா இல்லாமல் யாரும் தங்களுடைய நிலங்களை வீடுகளை என்ன செய்ய முடியாது, விற்கலாம் முடியாது. இப்போ நம்முடைய இந்த லேண்டு அந்த லேண்டுக்கு நேற்றைக்கு 11 மணிக்கே வர சொல்லியிருந்தாங்க. இப்போ நாளைக்கு ஜோசுவா புதர் கையில் அதை கொடுத்து விட போகிறேன். நம்ம பண்ணித்தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம டேக்ஸ் கூட கட்ட முடியாது. அப்படி ஒரு நிலைமையை கொண்டாந்துருவாங்க. அதனால இப்போதைக்கு உலகத்தில் எல்லாமே இப்போ இன்னொன்று கவனிங்களேன். பல வருடங்களுக்கு முந்தி நமக்கு தெரிஞ்சது நம்ம பிறந்ததுலேருந்து எது ஒன்று தான், அதுவும் இந்த கை இல்லை இது. இப்போ அதுக்கப்புறம் என்ன கொண்டாந்தோம், கருவெள்ளிகள். உங்கள் ஃபோன்லேயே நிறைய ஃபோனில் பாருங்கள், அந்த ஃபோன் ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் அதை அப்படி பார்க்கணும். வேறு யார் பார்த்தாலும் அது ஓப்பன் ஆகாது. உங்கள் கண் வெளிப்பட்டால் தான். அப்படிங்க அதை செட் பண்ணி வச்சுருக்கான். 3 கொடுத்துருக்கான், 4 கொடுத்துருக்குறான். ஒன்று நம்பர், இன்னொன்று இப்படி வரைகிறாங்களா டிசைன், அல்லது ஃபிங்கர், அல்லது அது இல்லாமல் கூட இப்போ வந்திருக்குங்க நம்முடைய உடல் அசைவு. என் உடல் அசைவு மாதிரியே இன்னொருத்தருடைய அசைவு இருக்காது. எல்லாரும் இப்படி அசைவீங்க, ஆனால் ஏன் அசைவில் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன் ஃபோனை, ஏன் உடல் அசைவுகளை, அதான் நுண்ணறிவுங்கிறது. ஏன் ஃபோனை ஜிம் எடுத்து வச்சுக்கிட்டு அசைஞ்சாலும் அது திறக்காது. அந்த ஃபோனை ஏன் பாக்கெட்டில் வச்சுட்டு நான் இப்படி சாஞ்சேன் அப்படின்னா, அப்படி செட் பண்ணி வச்சுருந்தேன்னா மாத்திரம்தான் திறக்கும். ஸோ எதற்கு இந்த டெக்னாலஜி தெரியுமாங்க? நீங்கள் பணம் கொடுத்தாலும் அங்கே சொல்லுவோம், இல்லைப்பா பணம்லாம் நாங்கள் வாங்குறது இல்லை சார். நான் ஏடிஎம் கார்டு இல்லைன்னா இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. ஏடிஎம் கார்டெலாம் இப்போ முடிஞ்சு போச்சு சார். நான் பேடிஎம் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. என்ன சார்? அப்போ அவன் சொல்லுவான், நேராக இந்த ஸ்கேனர் இப்போ பாருங்கள், அந்த கேமரா என்ன பார்த்துட்ருக்கு. அந்த கேமராவுக்கும் கண் இருக்குது, எனக்கும் கண் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இது தேவன் தந்த கண், அது மனிதன் படைத்த செயற்கை கண். அது கண்ணுங்க. அதனால தான் அதை கண்ணுங்கிறதுமா பாதுகாக்கணும். உண்மை தானே? இப்படி தட்டி விட்டா கதை முடிஞ்சிடும். கண்ணில் ஒரு குச்சி கத்துச்சுன்னா கதை முடிஞ்சிடும். அப்போ என்ன செய்யணும், அந்த ஸ்கேனர் மேலே நீங்கள் இப்படி வச்சா போதும். அந்த நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தாம்ஸ் மாதிரி கடையெல்லாம் போனோம், இந்த கடையில் கூட இப்படி ஒன்று வச்சு அவன் பண்ணுறான் கரெக்டாக. அப்படி பண்ணோடனே டிக் டிக் அந்த ரெட் கலரில் அப்படி ஒன்று, அதெல்லாம் இனி போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் கையில் அந்த சிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி வச்சிங்கன்னா அதுவே திறக்கும். அதில் உங்கள் எத்தனை பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்றதெல்லாம் அது காட்டும். பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பணம் செலுத்த விரும்புகிறீங்களோ அதில் நீங்களே தட்டி உங்கள் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா பணம் அவனுக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். ஹலோ, இந்த மோடி ரூபாய் நோட்டை செல்லாதுன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் ஒரு டீ விற்கிறான் பார்த்தீங்களா, அவன் கூட கடை முன்னாடி என்ன வச்சுருந்தான், ஸ்கேனர். இப்போ வந்தாச்சு இல்லை, இப்போ 10 ரூபாய் டீ, அப்போ 7 ரூபாய். அது கூட மக்கள் எதில் செலுத்த ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இதனுடைய முன் அடையாளங்கள். அதை விட ஈஸி என்ன தெரியுமா, இப்போ ஏர்போர்ட் போன்ற இடங்கள்லாம் போய் கை குனிஞ்செல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கேமரா முன்னாடி போய் அப்படியே நம்ம நிற்க வேண்டியதுதான். அமெரிக்கா போயிருந்த பொழுது அவங்க என்ன போனான் தெரியுமா, உன் கையை வை அப்படின்னு சொன்னோம். அமெரிக்கா போகும்போது நிறைய பயமுறுத்தி அனுப்புனாங்க. சிவாஜி நகர் போயிட்டு வர மாதிரி தாங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பயந்துக்கிட்டு போனால் தான் அது பிரச்சனை. அந்த பயத்தில் கை இப்படி ஆடுது. நான் ஒன்றும் தப்பு செய்ய, ஆனால் கூட அவன் வெள்ளக்காரனுடைய அவனுடைய தோற்றம் உடனே அவன் சொன்னான், ஓகே இங்கே பாருங்கள், தமிழில் சொல்ல அவன் பாரு அப்படின்னா, நான் கண்ணை பார்த்த உடனே இங்கே பாருங்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, என் கண் விழிகளை அங்கே திரையில் நான் பார்க்குறேன். ஏன்னா சென்னையில் எடுத்தோம். என் கண் விழியையும் விரலெல்லாம் எங்கே ஸ்கேன் பண்ணால், சென்னையில் போய் பண்ணதை ஏற்கனவே அது உலகத்தினுடைய எல்லா ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டுருக்கும். இப்போ என் பாஸ்போர்ட்டில் இருக்கிற என்னுடைய அடையாளத்தில் என் கண் அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, கண்மணி, அது அங்கே காட்டு. அப்போது சென்னையில் எடுத்தது அமெரிக்காவில் என்ன ஆகுது,
மேட்ச் ஆகுது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி அப்படி நொடி அப்படி 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 ஒரு பண்றதுக்குள்ள உலகத்தினுடைய அத்தனை மூலையும் அவன் பார்த்துருவான். அப்படிங்கிறது எப்படின்னா இப்படித்தான். எங்க ஏதாவது புரியுதா புரியலையா? இல்லை எஞ்சி ஓடலான் இருக்கா? உங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க பணம் கட்டி படிச்சா கூட வாத்தியார் இப்படி சொல்லி தர மாட்டார். உங்களை யாருமே வஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, காரியத்துக்கு வருவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நான் அது என்ன சிங்காசனம் அல்ல, கிருபையின் சிங்காசனம் அல்ல. அது என்ன சிங்காசனம் தெரியுமோ? நியாய தீர்ப்பின் சிங்காசனம். என்ன சிங்கானம்? The throne of judgment. அதனாலதான் மின்னல்கள், இடி முழக்கங்கள், சத்தங்கள் புறப்பட்டன அப்படின்னு படிக்கிறோம். கிருபையின் சிங்காசனத்திலிருந்து எங்க மின்னல், இடி முழக்கம், சத்தம்னா நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குமா பயத்தை உண்டாக்குமா? கிருபையின் தேவன் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. ஆனா இங்கேயும் அவர் பயமுறுத்தல. யார் பயப்படுவாங்க? மனம் திரும்பாத பாவிகள் பயப்படுவாங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க அவருடைய சந்தோஷத்துல மகிழ்ச்சியா களி கூடுவாங்க. ஆனா பயந்து நடுங்க போறது யார் தெரியுமோ? கைவிடப்படுகிறவங்க. அந்த வசனத்துல அடுத்ததுல பார்க்கும்போது தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள்னு போடு. அது யாரை குறிக்கும் சொல்லி இருக்கிற? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அவர் எங்க இருக்கிறார்? இப்போ அங்க சிங்காசனத்தினால் இருக்கிறார். இப்ப எங்க இருக்கிறாரு? எங்க வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துல பரலோகத்தில் இருக்கிறாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? அப்ப இப்போ வாரும் இறங்கி வாரும்ன்றீங்களா? அது என்னது? கூடவே இதெல்லாம் உலகெல்லாம் கேட்கட்டும். எங்க ஏறி உட்கார்ந்து இருக்கிறார் அவரு? இறங்க மாட்டேன்னு சகைவே இறங்கி வான்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இப்போ வாரும். அப்ப அங்கேயே வசனத்துல ஏதோ ஒரு பிழை இருக்குங்க. அவர் நமக்குள்ளே என்றென்றைக்கும் என்ன செய்யும்படி அனுப்பப்பட்டவர், வாசம் பண்ணும்படி. அவர் பாட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறவர் கிடையாது. அது குரலி வித்த பண்றவன், மந்திரம் பண்றவன் தான் ஏய் நீ வா அங்க வா அப்படிங்க போனுவான். பரிசுத்த வேணவன்லாம் எவனும் வான் கூப்பிடுறக்கோ இந்த வந்துட்டாரு அந்த வந்துட்டாருலாம் புருடா விடலாம் கூடாது. ஆழத்தின் மேல் ஜலம் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார். அத மாதிரி இன்றைக்கு ஜலம் அல்ல, ஜனத்தின் மத்தியில தான் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மத்தியில தாங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். பாட்டு அது சோகமா பாடுறதுக்கு நல்லா இருக்கணும்னே சில அர்த்தமற்ற பாடல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிடணும், ஒழிச்சிடணும். சோ கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுறார். பாத்தீங்களா? எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவார்? சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது. மணவாட்டி ஆகிய சபையை மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்துதான் எடுத்துக்கொள்ளப்படுவார். அங்க பரலோகத்தில் அவர் இருக்கிறதுனால இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத அந்த பூமியில ஒரே ஒரு ஆவிதான் இருக்கும். அது என்ன ஆவி? அசுத்த ஆவி. சாத்தானுடைய பிரசன்னம், சாத்தானுடைய ஆளுகை தான் இந்த பூமியில் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அப்பெல்லாம் எங்கேயும் எதுவுமே ஒன்னும் மனம் திரும்புதலை பற்றி ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தாங்க பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இன்றைக்கு கண்டித்து உணர்த்துறார். ஆனா அன்றைக்கு கண்டித்து உணர்த்தாங்க இருக்க மாட்டார். இதெல்லாம் நிறைய கள்ள உபதேசங்கள் இந்த இடத்துலதான் தவறு செய்யறாங்க. இல்ல இல்ல, இவர் சொல்றது தப்பு. ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர்,
ஒரு பிள்ளைய தகப்பன் 2 அடி அடிச்சோம், அப்பா நான் மேல் செய்ய மாட்டேன்னு அப்பாவே விட்டுருவான்னா கடவுள் உன்னை தண்டிப்பாரா? அப்படிலாம் போதிக்கிறாங்க. நான் ஏற்கனவே இப்ப சொன்ன இந்த குழுக்கள் எல்லாமே இந்த உபதேசத்தை தான் பேசுறாங்க. நரகம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா ஒரு வேதனைக்குள்ள வைப்பாரு. நீ ஆண்டவரே, ஏன் இப்பவே அதை கேட்கலாம்ல? ஆண்டவரே ஆண்டவரே நீ கதறணும்னு என்ன பண்ணிடுவாரு? அவர் கிருபை உள்ளவர், அதனால திருப்பி தூக்கிக்குவாரு. நான் சொல்றேன், உயிரை கொடுத்து கத்துறோம். இன்றைய ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிற காலம் சொல்றோம். ஏன் இப்பவே ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும் நீ சொல்லிடலாம்ல? ஹலோ, சொல்லலாம். இல்ல நான் உபத்திரவு காலத்துல போய் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறிச்சிட்டு பரலோகத்துக்கு வர்றேன். நீ வருவ? நீ விடா கண்டனா அவன் கொடா கண்டன். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில நீ ரத்த சாட்சியாய் மறிக்க கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம். அதனாலதான் எரேமியாவில் அந்த காலத்திலேயே தீர்க்கதரிசி எரேமியா மூலம் ஆண்டவர் சொன்னார், சமாதானம் உள்ள காலத்திலேயே நீ அடைக்கலத்தை தேடுற அப்படின்னா, யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ எங்க? எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு அதை பார்த்தா பயமா இருக்கு, இதை பார்த்தா பயமா இருக்கு, அம்மா உன் கூட படுத்துக்கிறேன்னு சொல்ற நீ, யோர்தானே அப்படி பொங்கி வந்தா நீ எங்க போய் ஒளிவேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இது சமாதானம், கிருபை நிறைந்த காலம். இந்த காலத்துல ஆண்டவருக்காக நீ ரத்த சாட்சியெல்லாம் மறிக்காதப்பா, சாட்சியா வாழ்ந்தா போதும். நான் ரத்த சாட்சியா மறிச்சு பரலோகத்துக்கு வருவேன்லாம் வீர வசனம் பேசுறதுக்கு இது சினிமா இல்ல. இன்னைக்கு அப்படி ஒரு உபதேசத்தை சொல்லி தந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம கைவிடப்பட்டாலும் அந்த கைவிடப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு ரட்சிப்பை. உண்மைதான். ஆனா அந்த ரட்சிப்பிற்கு இன்னைக்கு நம்ம ரட்சிப்பிற்கு அவர் விலை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ரட்சிப்பிற்கு நீ உன் உயிரையே விலையா கொடுக்கணும். ஹலோ, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டக்கா எவனோ கேலி பண்றான்றதுக்கு பயந்து பைபிளை தூக்கிட்டு வர மாட்டேற. இந்த உபத்திரவத்தையே உன்னால தாங்க முடியல. நான் ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே முதல்ல சொல்லிடுவேன், இது தண்ணி குளிராத்தான் இருக்கும், இந்த தண்ணீர்ல ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் குதிச்சேன்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உபத்திரம் வந்தா நீ எப்படி தாங்குவ? நான் சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கீங்களா? அந்த தண்ணீர் அதுவும் சில நிமிடங்கள் தான் நிக்கிறாங்க, அதுக்குள்ளே ஊன்னு அப்படியே உயிர் நானுவ கொலகாரம் மாதிரியும் அப்படிதான் நடந்துச்சுங்க. ஒரு முறை இங்க போலீஸ் எல்லாம் பிரச்சனை வந்த போது அவங்க டிவி 9ல அப்படிதான் சொன்னான். ஏன்னா ஒரு பாட்டியம்மா சொல்லித்தான் முங்க வச்சு அது ஊன்னு அதை அவன் படம் பிடிச்சி பாருங்க போட்டு எப்படி சாவடிக்கிறாங்கன்னு சொன்னான். உங்களுக்கு என்ன போலீஸ் முடிஞ்சோம், நீங்களாம் வீட்டுக்கு ஓடி போயிட்டீங்க. நாங்க தானே அதெல்லாம் பார்த்துட்டு நான் கூத்தெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? அவன் தண்ணியில. அதனால தான் நான் என்னுடைய எல்லா உபதேசத்திலையும் சகட்டு மேனிக்கு சகலத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பகுதியை கூட விட்டுறக்கூடாது. அந்த தண்ணியை நீ அந்த குளிர் தண்ணியை தாங்க, அதுக்கு சுடுதண்ணி போடலாமா நம்ம ஊழியக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நல்லவங்க அதனால தான் கேட்குறாங்க. நான் ஒருத்தன் தான் கொடூரமானவன். அதுக்காக கண்டிப்பா குளிர்ல பனி தண்ணியில அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஒரு சம்மர் டைம்ல ஞானஸ்தானம் கொடுத்தா கூட துள்ளாமலா இருக்கிறாங்க. அதே அவங்க நீச்சல் குளத்துல போய் அடிக்க சொல்லுங்க, அது ஜாலியாக அடிப்பாங்க. நான்லாம் சுத்த மனசாட்சியோட சொல்றேன், சபை சந்திக்க வேண்டிய அனைத்தையும் சந்திப்பதற்குரிய சகல போதனைகளையும் வரிசை கிரமம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நோயை எப்படி எதிர்கொள்ளணும், பேயை எப்படி எதிர்கொள்ளணும், கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்ளணும், துன்பம் உபத்திரம் பாடுகளெல்லாம் என்ன செய்யணும், எப்படி சந்திக்கணும்னு போதிச்சுக்கிறீங்களா இல்லையா? சபை பூமியில் இருந்திருந்தால் தேவன் நியாய தீர்ப்பை என்ன செய்ய மாட்டார்? அனுப்ப மாட்டார். இதை இப்போ விளக்கமா போனா நிறைய ஏனோக்கு மெத்தூசலா அவங்க வரலாற்றில் பார்த்தீங்கன்னா
ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுக்கப்புறம் தான் மெத்துசலா, நோவாலாம் வராங்க. அதுக்கப்புறம் தான் ஜலப்பிரளயம் வந்து தேவன் அன்றைய உலகத்தை என்ன செய்தார்? ஹலோ சொல்லுங்க. ஆனா அந்த நியாய தீர்ப்பை அனுப்புறதுக்கு முன்னாடி ஏனோக்குவை தேவன் என்ன செய்தார் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே உதாரணம் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த பூமியின் மேல் ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் அனுப்புவதற்கு முன்பு தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தன்னுடைய அருமை மணவாட்டியாகிய சபை அதுல சிக்கி சீரழியாதபடி அதை எடுத்துக்கொள்ளுவார். ஏனோக்கை எடுத்துக்கொண்டது போல சபையை எடுத்துக்கொண்ட பின்புதான் இந்த பூமியின் மேல் அதை அழிக்கிற நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். சுனாமி, அந்த வெள்ளம் இதெல்லாம் அழிக்கிறது இல்லை, சும்மா வந்துட்டு போகுது, டேஸ்ட் காட்டுறாரு, அவ்வளவுதான். முன் ருசி. ஒருத்தன் ரட்சிக்கப்படாம இருந்தான். சாத்தான் தூதன் வந்து, நீ எல்லாம் ஏன்டா ரட்சிக்கப்படுற, நரகம் அவனுங்க சொல்றபடிலாம் கேவலமாலாம் இருக்காதுடா. இது நான் சொன்னது ரம்பா ஊர்வசிலாம் டான்ஸ் ஆடின காலம். ஆமாங்க, ரம்பா ஊர்வசிலாம் பாதி தான். அது எப்படி என் வாயால் சொல்ல முடியும்? அந்த மாதிரி இருக்கும்டா நரகம். இவனுங்க சும்மா தீ இருக்கும் அது இருக்கும்னு சொல்லி. அதனால இந்த பையன் என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. ரம்பா பின்னாடியும் ஊர்வசி பின்னாடியும் விசில் அடிச்சுட்டு அலைஞ்சான், செத்துட்டான். உடனே அவனை தூக்கிட்டு போய் என்ன சும்மா கற்பனை கதைத்தாங்க. இவனை தூக்கிட்டு போயிட்டு அந்த நெருப்புல தள்ளும் போது அவன் கேட்கிறான், ஏய் நரகத்துல ரம்பா ஊர்வசிலாம் இருப்பாங்கன்னு சொன்னிய, அது கீழே போய் பாரு தெரியும். அப்போ அங்க காட்டினதெல்லாம் அதெல்லாம் சும்மா டேஸ்ட் அப்படின்னாங்க. என்னது? இப்படி அந்த ஆட்டம், அரை குறை ஆட்டம், அரை நிர்வாண ஆட்டம்லாம் உன்னை பிடிக்கிறதுக்கு, அதை மீனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன போட்டது? ஆமா, ரம்பா ஊர்வசி. அப்போ எங்க? கீழே போய் பாரு. புரியல சொல்லுது. சபை அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய உபத்திரவ காலத்திற்குள் செல்லாது அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரத்தை இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்கள்ல ஒரு 40-50% பேர் சபை அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவத்திற்குள்ள என்ன செய்யும்? போகும்னு போதிச்சிட்டு இருக்கிறாங்க. அது போகாதுன்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்குதான் ஏனோக்கு உதாரணம். பள்ளியை ஆண்டவர் வந்து அது வந்து நிழல். புதிய ஏற்பாடு வந்து என்னது? நிஜம். ஏனோக்கு வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம். நோவாவின் காலம் அது என்ன செய்யப்பட்டதற்கு அடையாளம். ஆண்டவர் சொல்றாருல, இனிமேல் தண்ணீரால் உலகத்தை என்ன செய்ய மாட்டேன். சுனாமிலாம் உலகமே அழியலைங்க, ஒரு சின்ன பகுதி தான் அழிஞ்சுது. சென்னையில் வெள்ளம் வந்தா அது ஒரு சின்ன பகுதி, அதுலயும் தாழ்வான பகுதிகள் தான் அழியும். அதனால இன்னைக்கு என்னதான் மழை கொட்டினாலும் தண்ணீரால் உலகம் என்ன செய்யாது. இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகுமேன்னு பாடுறோம்ல, அக்னியினாலும் கந்தகத்தினாலும் தான் அழிக்க போகிறார். இப்போ 2-3 வாரங்களா கிட்டத்தட்ட 1 மாசமா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எரிஞ்ச காட்டு தீயை பற்றி பாத்தீங்களா யாராவது? கொடுமை. அதெல்லாம் பார்க்கறதுக்கே நிறைய பேருக்கு என்ன இல்லை, பலன் இல்லைங்க. அப்படியே நெஞ்சு என்ன செய்யுது? நடுக்குது. அமெரிக்க நாடு எவ்வளவு வல்லமையான நாடு. ஆனா அவங்களே அந்த காட்டு தீயை அணைக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? திணறினாங்க. இப்ப அணைச்சிட்டாங்க. இப்போ அந்த சிங்காசனத்திற்கு முன்னாடி பாருங்க, அங்க என்ன போட்டிருக்கு தெரியுமா? கண்ணாடி கடல் ஒன்று அங்க இருக்கிற மாதிரி அங்க சொல்றார். அத வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 2:3 பாத்தீங்கன்னா, அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும்
அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். கவனிங்க, இந்த கண்ணாடி கடல்ங்கிறது 3 இடத்துல வருது. இப்ப இங்க 2 இடத்துல படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சாலமோன் கட்டின தேவாலயத்திற்கு முன்பு கட்டப்பட்ட வெண்கல கடல் தொட்டி அப்படின்னு பற்றி படிக்கிறோம். அதனாலதான் ஆசரிப்பு கூடாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கும் போதுதான் அங்க என்ன சொல்லுவாங்க, வெண்கல கடல் தொட்டி. ஆனா இந்த வெண்கல கடல் தொட்டி முன்னால நிக்கிற யாரும் பயந்து நடுங்கி கலங்கிலாம் என்ன செய்யல, தவிக்கல. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டவங்க, ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். இந்த வெண்கல கடல் தொட்டி யாரோட சம்பந்தம் உடையது தெரியுமோ? உபத்திரவ காலத்துல தங்கள் ஜீவனை கொடுத்து மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அங்க நிக்கிறாங்க. ஏன்னா வெண்கல கடல் தொட்டி தேவனோடும் தேவனை ஆராதிக்கிற ஆசரிப்பு கூடாரத்தோடும் ஆலயத்தோடும் சம்பந்தம் உடையது. பரலோகம் தான் அந்த ஆலயம். பூமியிலிருந்து ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஆலயம் என்பது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது. ஓகே, இப்போ போங்க. அதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, முதலாவது பரலோகத்துல ஒரு சிங்காசனத்தை பார்த்தார். என்னத்தை பார்த்தார்? அதுல யார் வீட்டு இருந்தா? பிதாவாகிய தேவன். கரெக்டா சொல்லணும். மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒண்ணு இருந்துச்சா? சொல்லுங்க. அதுதான் எதற்கு அடையாளம்? தேவனுடைய சிங்காசனத்திற்கு அடையாளம். யாரும் கிட்டெல்லாம் என்ன செய்ய முடியாது. அதை மறைக்கும்படி என்ன தொங்கிட்டு இருக்கும்? திரைச்சீலை தொங்கி இருக்கும். இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தேவன் வீற்றிருக்கும் இடத்திற்கு அடையாளமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள எவனுமே போக முடியாது. வருடத்திற்கு ஒரு முறை யார் மாத்திரம் போக முடியும்? மகா பிரதான ஆசாரியன் கூட சும்மா போக முடியாது. முதலாவது தன்னுடைய பாவத்திற்காக என்ன செஞ்சுக்கணும்? பாவ நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கையில கிண்ணத்துல பாவ நிவர்த்திக்கான அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்ய முடியும்? உள்ள போக முடியும். அப்படி போகும்போது அவன் காலில் நீளமான ஒரு சங்கிலியை கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. அவன் உள்ள போயிட்டு அங்க என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அங்க என்ன இருக்கும்? 2 பக்கத்துலயும் கிருபாசனங்கள். நம்ம அதை தேவதூதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. படம் பார்த்தா அப்படிதான். அதுக்கு பேர் என்ன பேரு? கேருபீன்ஸ். கேருபீன்கள்னு சொல்றோம் இல்லையா? இந்த உடன்படிக்கை பெட்டியை போயிட்டு அந்த கேருபீன்கள் பக்கத்துல போய் நின்று இஸ்ரவேலருடைய பாவங்களுக்காக அந்த ரத்தத்துல தான் கையை தொட்டு என்ன செய்வான்? இப்படி தெளிப்போம். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல ரத்தத்தினாலே நம்மை கழுவினார். ஹல்லேலூயா. அதனாலதான் பழைய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியனை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். எபிரேய நிருபத்தினுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. யாரை விட பெரியவர், யாரை விட பெரியவர், எதை விட பெரியவர்ங்கிறது வீட்டு பாடமா தர நீங்க தான் கொஞ்சம் கண்டுபிடிங்க. நானே ஏன் சொல்லி தரணும்? எபிரேயர் நிருபத்தை வாசித்தீங்கன்னா அவர் யாரை விட பெரியவர், எதை விட பெரியவர் என்ற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு யாராவது கண்டுபிடிங்க போகல. எல்லாரும் தான் கண்டுபிடிங்களேன். பெரியவர்ங்கிறதா அந்த மைய கருத்தே. பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தை விட இங்க பெரியவர், பழைய ஏற்பாட்டு ஆசாரியனை விட பெரியவர், பழைய ஏற்பாட்டு பலிகளை விட பெரியவர், இப்படின்னு பெரியவர் பெரியவர் நிறைய சொல்லிட்டே இருக்குது. இப்ப சொல்லுங்க, பரலோக காரியங்களை புரிந்து கொள்ளணும்னா பழைய ஏற்பாட்டின் அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவாலயத்தை குறித்த அறிவு தேவைன்னு ஏன் சொன்னேன்னு இப்ப புரிஞ்சுக்கோங்க.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்த பொழுது திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டா என்ன செய்தது? அதுக்கு முந்தி எப்படி தெரியுமாங்க? இவன் உண்மையாவே தன்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை தேடி உள்ள போனாதான் மக்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேச முடியும். அவனுடைய பரிந்து பேசுதலையும் அவனையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டால் அவன் உயிரோட வெளியே வருவான். இல்ல நாங்க என்ன செய்வான்? செத்துருவான். ஹலோ, என்ன ஆயிடுவான்? செத்துருவான். அப்படி செத்தவனை உள்ள பூந்துலாம் யாரும் தூக்க முடியாது. ஏன்னா அது மகா பரிசுத்த ஸ்தலம். யாருடைய சிங்காசனம்? பிதாவினுடைய. இந்த தேவன் முட்டையா சொல்லாதீங்க, கரெக்டா பேர் சொல்ல. நாம திரித்துவத்தை நம்புறாங்க. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்கிற 3 நிலைகளில் ஒரே நபர் செயல்படுகிறாருங்கிற நம்பிக்கை உள்ளவங்க. அதனால அதை சொல்லும் பொழுது மொட்டையாலாம் அறகுறையாலாம் சர்ச்சு முன்னால நின்று ஜபம் பண்ணி பேர் வைப்போம், அங்க போய் வேற மொட்டை பேரை கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் கர்த்தரை பற்றிலாம் சொல்லக்கூடாது. சொல்லும்போது கரெக்டா சொல்லணும். தேவன் நீங்க சொல்லும் போது யாரை சொல்றீங்க? கர்த்தர்னு சொல்லும் போது யாரை சொல்றீங்க? இதெல்லாம் தெளிவா இருக்கணும். சோ இந்த சிங்காசனம் மோசேயினுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எதற்கு அடையாளமா இருக்குது? விடிய விடிய ராமாயணம் ஓதிட்டு மகா பரிசுத்த ஸ்தலம், அதுதான் எதற்கு அடையாளம்? தேவனுடைய. இந்த சங்கிலி ஏன் கட்டி அனுப்புவாங்க தெரியுமா? ரொம்ப நேரம் வரல அப்படின்னா மக்கள் கவலையோட இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா மெதுவாக அந்த சங்கிலி அப்படி 2 ஆட்டு ஆட்டி பார்ப்பாங்க. அதில் மணிகள், இந்த மாதுளம் பழம் போன்ற மணிகள் அதில் பொறித்திருக்கும். அப்போ அதுலேருந்து என்ன வரும்? பாவங்க உள்ள உயிரோட நிற்கிறான் அப்படின்னா, இப்போ இவங்க இப்படி ஆட்டும்போது அவன் தன் கால் ஆட்டினான்னா அவங்களுக்கு வெளியில் என்ன சத்தம் கேட்கும்? மணி சத்தம் கேட்குதுன்னா அவர் உள்ள உயிரோட தான் இருக்கிறார். அவர் வெளியே வருவதற்கு என்ன செய்வாங்க? ஆனா அவங்க அந்த சங்கிலி அப்படி இழுக்கும் பொழுது உள்ள இவர் அந்த மணி சத்தத்தை ஆட்டலைன்னா கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி, இங்க கவனிங்க, அந்த பிணத்தை எடுக்கிறதுக்கு உள்ளெல்லாம் போக மாட்டாங்க. அப்படியே அந்த சங்கிலியால தான் என்ன செய்யணும்? அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் அசுசிப்படக்கூடாது, கண்டவன்லாம் நுழையக்கூடாது. ரத்தத்தால் தன்னை சுத்திகரித்து கொண்டவன் மாத்திரம்தான் போக முடியும். ஹலோ, பாருங்க, நியாயப்பிரமாணம் எவ்வளவு கஷ்டமானதுங்கிறத இதைத்தான் போதிக்கிறோம். ஆனால் அந்த நாட்களுக்கு தேவன் அதை நிழலாட்டமாய் வைத்திருந்தார். இப்ப என்ன ஆச்சு தெரியுமாங்க? அப்படிலாம் நீ பயந்து சாக வேண்டியதில்லை. அவருடைய சரீரமாகிய திரை கிழிக்கப்பட்ட பொழுது தேவனை உண்மையும் விலைக்கு வைத்திருந்த திரைச்சீலையும் என்ன செய்தது? அதுவும் கீழே இருந்து கிழிச்சிருந்தா மனுஷன் தாம் முயற்சியால கிழிச்சான்னு சொல்லிடுவோம். தேவன் தான் அந்த திரையை போட்டாரு. அதனால மேல இருக்கிற அவரே மேல இருந்து திரையை கிழிச்சிட்டார். அல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணங்களையாவது தீர்க்க தரிசனங்களையாவது நான் அழிக்க வரல, அதை என்ன செய்ய வந்தேன்? அந்த நிறைவேறின நேரம் தாங்க திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. அல்லேலூயா. கூடவே இன்னொரு உபதேசத்தையும் சொல்லிடுறாங்க, இது தேவைப்படுது. இப்ப நான் நிக்கிற இந்த இடத்த பொதுவாக பல சபைகள்ல என்னன்னு சொல்றாங்க? பலிபீடம். முட்டாள்தனமான போதனை. நான் நின்று கொண்டிருப்பது பலிபீடம் அல்ல, இது பிரசங்க பீடம். பழைய ஏற்பாட்டுல பலி மூலமாக தேவன் உன்னை தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டார். அதனால அதுக்கு பேர் பலிபீடம். புதிய ஏற்பாட்டுல அவரே பலி ஆயிட்டாரு. அவர் வார்த்தையானவர். அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடம்தான் பிரசங்க பீடம். This is not the altar.
This is the pulpit. இன்னைக்கும் நிறைய பேரு அந்த பலிபீட ஊழியத்தை தான் இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வார்த்தை பிரசங்கிக்கிற புல்பிட் ஊழியத்துக்கு இன்னும் நிறைய பேர் வரல. புரியுதா புரியலையா? இன்னைக்கு இது பலிபீடம்னு யாராவது சொன்னா நான் பரிதபிக்கிறேன் அவங்களுக்காக. இது பிரசங்கம் பண்ணுகிற இடம் அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவன் தமது வார்த்தையின் மூலமாய் மக்களோடு பேசி அவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். வார்த்தை வார்த்தை. புதிய ஏற்பாட்டுல எதுக்குதான் முக்கியம்? ரத்தம் இல்ல, எது? வார்த்தை. இனிமேல் எந்த சபாக்காரங்களாவது உங்க பாஸ்டர் பலிபீடத்துல அரக்கை சட்டை போட்டு இருக்கிறான்னு சொன்னா, எங்க பாஸ்டர் பலிபீடத்துல நிக்கல, பிரசங்க பீடத்துல நின்னார்னு சொல்லுங்க. அப்ப கேட்பாங்க, அப்ப அது பலிபீடம் இல்லையா? பலிபீடம் நம்ம கடைசி பலிபீடம் கல்வாரி சிலுவை தான். அதுக்கு மேல செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்ல. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலிபீட ஊழியம் வேற, பிரசங்க பீட ஊழியம் வேற. பலிபீட ஊழியம் பழைய ஏற்பாட்டிற்குரியது. பிரசங்க பீட ஊழியம் அப்படின்னா இன்றைக்கு திருச்சபையில பலிபீடம் பலிபீடம் சொல்லி மக்களை பயமுறுத்திட்டு இருக்காத, தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும். தேவனுடைய வார்த்தை தான் மக்களை விடுவிக்கும். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். சத்தியம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. எத்தனையோ பிஷப் இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் பலிபீடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிஷப் என்கிட்ட பேசும்போது பலிபீடம்ங்கிற வார்த்தையை சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை முறை உங்க சர்ச்சில் பலி கொடுக்குறீங்க? என்ன பலியா அப்படின்னாரு. பலிபீடம் இருந்தால் பலி கொடுக்கணும் இல்லையா? ஐயா நீங்க என்ன சொல்லி ராத்திரி எத்தனை மணி இருக்கும் தெரியுமா? 1 மணி 2 மணி இருக்கும். அவருக்கு ஒரு குஷி ஆயிடுச்சு. அப்போ பலிபீடம் இல்லையா ஐயா அப்படின்றாரு. நான் சொன்னேன், பலிபீடம் இருந்தா அது என்ன கொடுக்கணும்? அப்போ அது என்ன ஐயா அப்படின்னாரு. அங்க என்ன செய்றீங்க? பைபிளை வச்சு பிரசங்கம் பண்றோம். அப்போ அது என்ன பீடம்? அப்போ அவர் அந்த ராத்திரியில கேட்டேன், ஐயா பிரசங்க பீடத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னாரு. எஸ்ரால நெகேமியா, எஸ்ரா நெகேமியா 2 இடத்துலையும் 2 இடத்துல இருக்குது. அங்கே என்ன செய்தாங்கன்னா, அது ஒரு குளிர்காலம், மழை காலம், கர்த்தருடைய வேதம் கண்டுபிடிக்க, இந்த வேதம்ல அது அந்த பழைய ஏற்பாட்டு அந்த 5 தோரா, அது மக்கள் நீண்ட காலம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவங்க அதை வாசிக்கிறாங்க, மக்கள்லாம் குளிரில் நடுங்கி நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பீடத்தை கொண்டாந்து அங்கே வச்சாங்க. அது மேலே அவன் ஏறி நிற்கிறேன்னா மக்கள் எல்லாம் அப்போ தான் என்ன செய்ய முடியும். இப்போ கூட நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் பெரிய ஹீரோ கதாநாயகன்லாம் கிடையாது. இப்போ நான் கீழே நின்று பேசினா நல்லா தூங்குவீங்க. இங்கே மேலே நின்று இப்படி பார்த்தாலே நல்லா தூங்கி விழுற ஆட்களை நான் பார்க்குறேன். கொஞ்சம் மேலே ஏறி நின்னா நாங்கள் பேசுறத நீங்கள் நல்லா என்ன செய்ய முடியும். மற்றபடி இதன் மேலெல்லாம் அபிஷேகம் இறங்காது, அக்கினி இறங்காது. நீங்க நிறைய சபையில அப்படியே புல்பிட் மேல நின்றுட்டு அக்கினி இறங்குது, அப்ப அபிஷேகம் இறங்குது. மரத்தின் மேலெல்லாம் அபிஷேகம் இறங்காது, பிளாஸ்டிக் மேலெல்லாம் அபிஷேகம் இறங்காது. மனுஷன் மேல மாத்திரம் தான் அபிஷேகம் இறங்கும். ஹல்லேலூயா. நீங்களாம் நிறைய இடத்துல ஒரு வீடு பிரதிஷ்டையா எல்லா பாஸ்டரும் சோகத்துல கை வச்சு கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் இந்த வீட்டின் மேல் இறங்குவதாக. முட்டா பயலுக, சோவர்ல எல்லாம் அபிஷேகம் இறங்காது. ஒரு புது கார் வாங்கினா ஜெபம் பண்ண சொன்னா 10 பாஸ்டர் சேர்ந்து அமுக்கணும்னா காரே நசுங்கிடும். அதுலயும் அபிஷேகத்தோட அமுக்குனா கதை என்ன ஆகும்? புரியுதா? ரொம்ப முக்கியங்க. கட்டடங்கள் மேல, பொருட்கள் மேலெல்லாம் அபிஷேகம் இறங்கவே பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் எல்லாம் இப்படிதாங்க பேச பேச சத்தியம் வந்துடும். அபிஷேக தைலம் உண்டாக்குறத பற்றி அங்கே சொல்லி கொடுக்குறாரு. இதே மாதிரி அபிஷேக தைலத்தை வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது. இன்னென்ன பொருட்களை தான் உபயோகிக்கணும், அதை யார் செய்யணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்றார்.
அதுக்கு சொல்றாரு, இதுக்கு டூப்ளிகேட்டா இந்த அபிஷேக தைலத்தை நீ உன் சொந்த உபயோகத்திற்கு வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, செஞ்சா சாவணும். இன்னைக்கெல்லாம் டூப்ளிகேட் அபிஷேகம் தெரிஞ்சும் மக்கள் அவங்க பின்னால்தான் ஓடிட்டு இருக்காங்க. டர்ரு புர்ருன்னு பாடுறவன் கூடவே 2 அந்நிய பாஷ பேசணும், உனக்கும் அந்நிய பாஷ வருதுன்னா அது அந்நிய அக்னி, உன் மேல வந்திருக்கிறது அந்நிய அக்னி. வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வார்த்தையை முதுகுக்கு பின்னால தழும்பிட்டு எவன் பேசுற அந்நிய பாஷ, எவன் சொல்ற வெளிப்பாடும் எங்க இருந்து வந்ததல்ல, பரத்திலிருந்து வந்ததல்ல, அது அந்நிய அக்னி. நீ சொல்லுடா, அப்படி விதவிதமான கலரா போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ், ஏங்க யூனிஃபார்ம் வேற. இன்னைக்கு அப்படிலாம் சபைகள்ல வச்சு கலரான லைட், ஏன் தெரியுமோ, அந்த சபையில தேவ மகிமை இல்ல, அதனால மகிமைக்கு அடையாளமோ பின்னால என்ன போடுறோம், சாம்பிராணி போடுறோம். அப்படிப்பட்ட சபைகளை விட்டு விலகுங்க. உலகத்தினுடைய எந்த மூலையில யார் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்க சபையில வண்ண விளக்குகளை பாஸ்டர் மேலையும் பாடுறவங்க மேலையும் மியூசிக் அடிக்கிறவங்க மேலையும் அடிச்சு பின்னால இருந்து புகைகளை வர வைக்கிறீங்கன்னா நீ சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிற. அந்த சபையை விட்டு வெளியே வா. ஏன் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளணும்? நிஜமான அக்னி இங்க இருந்து வராது, அது இங்க உள்ள போகும். அல்லேலூயா. அவர் நம்மோடு பேசின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே, அப்ப தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அக்னியா இருக்கணும். அதுதான் அபிஷேகம். இப்ப நாங்க அபிஷேகத்தோட பேசும்போது கூட உனக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீ யார் மடியில படுத்திருக்கிறங்கிறத நீயே யோசித்து பாரு. கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகத்தோடு வரும்போது உன் இருதயம் என்ன செய்யணும், கொழுந்து விட்டு எரியணும். நேற்றுனா கொஞ்சம் டிவோஷன்லாம் ஒரு இடையில சுகம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர்ட்டையும் அவர் மனைவிட்டையும் கொடுத்து, அதனால தான் கொஞ்சம் டிசைன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எழுத்தெல்லாம் நான் பண்ணேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவங்க அதை செய்கிறாங்க. அதனால் நேற்று கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சிட்டேன். அப்போ தான் அந்த அமெரிக்க அதிபருக்காக 2 பெண்கள் ஜெபித்த ஜெபத்தை ஒருத்தர் எனக்கு அனுப்பி வச்சார். அது முன்கூட்டி நடந்தது. அந்த ஜெபத்தை அப்படியே கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ நான் கூட என்னுடைய டிவோஷனுக்கு ஒரு ஜெபம் எழுதுறேன், அது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் தியானத்தை படிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஜெபத்தையாவது படிங்க. ஜெபிக்க தெரியாத ஜென்மங்கள் அதுல இருந்தாவது ஜெபத்தை கற்றுக்கோங்க. அப்போ இந்த லேடிஸ் ஜெபிக்கிற 2 ஜெபத்தையும் நான் கேட்டேன். அவங்க உபயோகிக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே அமெரிக்கா மேல அப்படியே அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள் என்று ஆவியானவர் இறங்கின மாதிரி அவங்க பேசுறாங்க, ஜெபிக்கிறாங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க, நான் பார்த்தது இந்த போன்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னையும் அறியாம என் கண்கள் மூடிடுச்சு. அவங்க அந்த தேசம் திரும்பவும் பின்மாற்றத்துக்குள்ள போயிடக்கூடாது, அந்த அமெரிக்க நாட்டிற்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் தரணும். அந்த இடத்துல அவங்க எதையும் சொல்லி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு பில்லிகிரகம் மகன் கூட நேற்று ஜெபிக்கும் போது அந்த நாளாகமத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அதை சொல்லியே ஜெபிக்கிறார். அதெல்லாம் நான் கேட்ட பொழுதுக்கு பாருங்க, நான் ஓப்பனா சொல்றேங்க, அப்படியே என்னுடைய உடம்பு எனக்குள்ளேயே சிறுத்துருச்சு. ஏன் தெரியுமோ, அவங்க அப்படியே தேவ மகிமையை கேட்டு ஜெபிக்கிறாங்க. எங்க தேசம் மகிமை இழந்து போய் கிடக்குது ஆண்டவரே, எங்களுடைய தேசம் ஒரு பின்மாற்றத்துல கிடக்குது ஆண்டவரே, இந்த ட்ரம்ப் காலத்துல எங்களுடைய தேசம் என்ன அடையட்டும், உயிர் அப்படின்னா அர்த்தம் என்ன, சபைகள் செழிப்படையட்டும், ஊழியத்திற்குரிய வாசல்கள் என்ன செய்யப்படட்டும். அவங்க அப்படி ஜெபித்த பொழுது, ஆண்டவரே எங்க நாட்டுல யாராவது 2 பேருக்கு இப்படி ஜெபிக்க தெரியுமா அப்படின்னு நான் நினைச்சேங்க. ஜெப கூட்டங்கள் நடக்குது, எல்லாம் டிவியில விளம்பரமா காட்டுறாங்க. ஆனா உண்மையாகவே தேசத்தை குறித்த அக்கறையோட தான் ஜெபிக்கிறாங்களா? அமெரிக்காவுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க.
நான் ஏன் தேசத்தை என் கண்ணு முன்னால கொண்டு வந்த ஆண்டவரே, ஏன் தேசத்துக்காக நான் கூட இப்படி ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழமான இருதய உடைந்து போகிற அனுபவம் இல்லை. அப்படியே என் பெட்ல அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்தது. என் கரங்களை உயர்த்தி, அவங்க வீடியோ கூட நான் பார்க்கல, என் 2 கையும் உயர்த்தி நானும் கூட ஆமேன்னு சொன்னேன். இதை எதற்காக இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய சிங்காசனம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம் எங்கே உண்டோ அங்கே இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. அடுத்தால அங்க என்ன பார்க்கறோம்னா 24 மூப்பர்கள் சிங்காசனம். அதுக்கு அடுத்தது 20 மூப்பர்கள் இல்லை, 24 மூப்பர்கள். அங்க இதை நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு. இந்த மூப்பர்கள் இருக்கிற இடம் எங்க அப்படின்னா, தூபம் காட்டுகிற மேடைன்னு ஒன்று அங்க இருக்கும். அங்க 7 அக்னி ஸ்தம்பங்கள் இருக்கும். அந்த இடத்தை இது காட்டுது. அந்த 24 மூப்பர்களும் தூப வர்க்கம் எழும்புகிற மேடை, 7 அக்னி ஸ்தம்பங்கள் கொண்ட. இப்ப கவனிங்க, முதல்ல எங்க இருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப இது எதை காட்டு தெரியுமா? அதுக்கு அடுத்தால இருக்கிற பரிசுத்த ஸ்தலம். இந்த 24 மூப்பர்கள் அங்க மேல சிங்காசனத்தில் அவங்க அங்க உட்கார்ந்து இருக்கல, அது பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிற இடம். இயேசு கிறிஸ்து எங்க வீட்டில் இருந்ததா நீங்க பைபிள்ல படிக்கிறீங்க? பிதாவின். அப்ப அவர் எங்க இருக்கிறார்? மகா. இயேசுநாதர் நம்முடைய அன்பன், நண்பன், டேடி அப்படின்னு ரொம்ப கேவலமாலாம் இறக்கிடாத. நீங்க அந்த புதுசா இங்கிலீஷ்ல டேடி அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தேவ பயமே மக்களை விட்டு போயிடுச்சு. சீரியஸா பேசுறேன். தந்தை பெர்க்மான்ஸ் காலத்துல தான் இதெல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. டேடி. அது வரைக்கும் அப்பா, பிதாவே அப்படின்னு பயத்தோட கூப்பிட்டவன், இந்த டேடின்னு வந்த உடனே என்ன ஆகி போச்சு? ஒரு மரியாதையும் இல்லை, பயமும் இல்லை. ஏங்க, அவர்கிட்ட நீ அன்பா பழகு, அது வேற விஷயம். அதுக்காக அவங்க மேல இருக்கிற மரியாதை போகக்கூடாது. நல்ல கவனிங்க. இந்த வாரம் நான் என்னுடைய பிரசங்கத்தில் சொன்னேன், பயப்படுகிற பயம்னா என்ன? ஆனா அதே சமயத்தில் அவருடைய அன்பின் அரவணைப்பு வேற. பயம் என்ன தெரியுமோ? நான் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் யார் கிடையாது. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆனா அவருடைய அன்பை அவர் காட்டுவார். நீ நாரி கிடந்தாலும் உன்னை அணைத்துக் கொள்வார். ஆனால் அணைச்சுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றும் தப்பெல்லாம் செய்யலை தானே ஆண்டவரே, நீங்க தான் எல்லாரையும் ஏத்துக்குவீங்க தானே, கெட்ட குமாரன் மாதிரி என்னையும் சேர்த்துக்கோங்கன்னா அது திமிரு, கொழுப்பது. இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்துல அப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னத்துக்கு போய் பாவரிக்கெல்லாம் செய்யணும்? என்னத்துக்கு போய் ஆண்டவற்றை ஒப்புரவாகணும்? நீ ஒப்புரவாக வா, உன்னை எப்படி ஏற்றுக்கொள்ளணுங்கிறத அவர் முடிவு செய்வார். உன்னை அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளணுங்கிறத நீ என்ன செய்யக்கூடாது? முடிவு செய்யக்கூடாது. அவங்களெல்லாம் அப்படி ஏத்துக்கிட்டு இவங்களெல்லாம் மன்னிச்சு இதெல்லாம் நீ பேசாத. பாவியாகவே நான் வாரேன் தான் நீ வரணும். கெட்டகுமாரன் தேவன் அதுல தாங்க முகத்தை அல்ல எதை பார்க்கிறார். அவன் உண்மையாவே மனம் திரும்பி வரான். நான் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, உமக்கு விரோதமாகவும் பரலோகத்தின் பார்வையிலும் நான் என்ன செஞ்சேன் அப்படி சொல்ல போறேன் அப்படின்னாலே அது எங்க வந்தாச்சு? இருதயத்துல. அதத்தான் தேவன் இருதயத்தை பார்க்கிறார்னு வசனம் சொல்லுது. இந்த தகப்பன் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? பிதாவாகிய. அதனால அவன் உள்ளத்தை அவர் பார்த்ததுனால அவன் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாம அவரே ஓடி போய் அவனை வாரி அணைச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. கெட்டகுமாரன் சொன்னானா, சிலுவையில மரித்த கள்ளன் சொன்னாங்க,
ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை அவனை சொல்ல அனுமதிக்கிறார். எங்க இது ஒரு ஊமை. அதனால பிதாவாகிய தேவன் இருதயத்தை பார்க்கிறவர் என்பதற்காக அவன் சொல்லுவதற்கு முன்பே அவன் இருதயத்தில் அந்த மனம் திரும்புதலை அவர் பார்த்ததுனால என்ன செய்தார்? ரெண்டும் வித்தியாசம் இருக்குங்க. கள்ளத்தனமாக வேதத்துல சிலுவையில் மரித்த கள்ளன் ரட்சிக்கப்பட்டானா, ஞானஸ்தானம் பெற்றானா, இப்படியா நிறைய கேள்விகள் கேட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால சிங்காசனம் நீ இருக்கிற வேண்டிய இடத்துல தான் நீ இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தில் நிக்கணும்னா நீ அங்கதான் நிக்கணும். மூணாவது, கண்ணாடி கடல் பலிபீடம் உள்ள பகுதி பிரகாரத்திற்கு ஒப்பிடும்படி இருக்கிறது. எதுக்கு பிரகாரம்னா என்ன தெரியுமா? அங்கே பாருங்க, இப்போ இங்கே திரை இருந்துச்சுன்னா இது நான் நிற்கிறது பரிசுத்த ஸ்தலம், நீங்கள் இருக்கிறது பேர் இது இடம். இப்போ நம்ம புது சர்ச்சில் இதில் புது சர்ச், அந்த சர்ச்சில் அதில் வெளியில் ஒரு இடம் இருக்குது. அது என்னது? பிரகாரம். அதுக்கும் வெளியில் ஒரு இடம் இருக்கும். அது யார் நிற்பாங்க தெரியுமா? அந்நியனும் பரதேசியும். அவன்லாம் உள்ள அதுக்கு கூட வரக்கூடாது. அவன் இப்போ பாருங்க, 3 பாயிண்ட் தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிங்காசனம் என்பது பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிற அவருடைய சிங்காசனம். 24 மூப்பர்கள் அவங்க இருக்கிற இடம் வந்து என்னது? பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம் என்பது அடுத்தது. அது வந்து என்னதுன்னா கண்ணாடி கடல் இருக்கிற இடம். இந்த கண்ணாடி கடல் இதை சுற்றி ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்கள பற்றி இப்ப சொல்லிட்டு நீங்க நான் முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. சரி, அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் போதிக்க போகிறதில்ல. ஏன்னா அது ஒரு பெரிய பகுதி. அதை நான் எடுத்தேன்னா பாதியில் விட்டேன்னா அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா அதோடு பழைய ஏற்பாட்டு பகுதியை ஒப்பிட்டு பேசணும். எத்தனை ஜீவன்கள்? 4 லிவிங் கிரியேச்சர்ஸ். 4 ஜீவன்கள்ங்கிற வார்த்தை அங்க இருக்குது. அது மனிதரா, தேவதூதரா, இல்லை யார்? ஏன்னா அங்க போட்டிருக்க அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. 4 ஜீவன். அதுக்கு என்ன இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? அது உங்க தமிழ்ல முற்புறம் பிற்புறம், முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் என்ன இருந்துச்சு? அப்படி உலகத்துல எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அது என்ன? ஏன் முன்பக்கமும் கண்ணு இருந்துச்சு, பின்பக்கமும் கண்ணு இருந்துச்சு? இந்த 4 ஜீவன்கள் யாராய் இருக்கலாம்? இந்த 4 ஜீவன்கள் யாரை உருவகப்படுத்துகின்றன? இதை குறித்து வேதத்துல வேற எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? இதை நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம். ஏற்கனவே நான் பேரை சொன்னா போய் நீங்க எல்லாம் ஓசி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால பேரை சொல்லாம சொல்றேன். நம்ம சபையில் உள்ள ஒரு விசுவாசி அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி எனக்கு அதை அனுப்பியிருக்கிறாங்க. போன வாரம் நான் அதை சொல்லலாம். அவங்க வந்து இது சம்பந்தப்பட்ட வேத பகுதியை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பேர் சொல்ல விரும்பல. இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க. சொன்னேன்னா நீங்கள் பைபிளை திருப்ப மாட்டீங்க. சிஸ்டர் நீங்கள் எங்கே பார்த்தீங்க சிஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர், கொஞ்சம் அப்படி இறக்கம் காட்டுங்க சிஸ்டர்னு வைங்க. பைபிளை தேடுங்க, கூகுளை தேடாதீங்க. எதை தேடணும்? பைபிளை தேடுங்க. கண்டிப்பா வேதத்தினுடைய ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி அதை குறித்து சொல்லி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆசரிப்பு கூடாரத்தில் அதை விட்டுருங்க. 2 பெரிய தீர்க்கதரிசிகளை சொல்லி இருக்கிறேன். பேரை சொல்ல விரும்பல. அதுல ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். அதை நீங்க அடுத்த வாரம் வரும்போது என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சிட்டு வரணும். இல்லை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன செய்யணும்? அனுப்பும். ஸோ அடுத்த வாரம் நம்ம எதை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம்? அதுவும்
அதுக்கு அடுத்து உள்ள காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும். ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம 3 காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். பரலோகத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். இது பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரம். சாலமோன் கட்டின தேவாலயத்திலும் இந்த 3 இருந்துச்சு. அதனால்தான் நான் சொல்றேன், பரலோகத்தை இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் தேவாலயத்துக்கும் நாம ஒப்பிட்டு பேசுறோம். ஏன்னா அங்கேயும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் தேவ பிரசன்னத்தை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். அதனாலதான் இதை ஒரு தேவாலயத்திற்கு நாம ஒப்பிட்டு பேசுறோம். கர்த்தர் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உங்கள் அனைவருக்கும் கிருபை தருவாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பைபிள் ஸ்டடியில் என் பிரசங்கத்தில் எது சின்ன இல்லைங்க, என்ன உட்காந்துட்டிங்க அப்படி ஜாலியாக. நான் ஒரு முறை, இன்னும் நிறைய பேர் என்ன ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, கவனிங்களா. நான் ஒரு முறை சொன்னேன் தெரியுமா, ஒரு பாட்டி அம்மா தன்னுடைய பேரன் பிறந்த போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இவன் இந்த பிரசங்கியார் மாதிரி ஒரு பிரசங்கியாராக மாறணும் அப்படின்னு சொல்லி என் பேரை வச்சாங்கன்னு சொன்னேன் தெரியுமா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. நானும் அவரை நேரில் பார்த்ததில்லை, அவரும் என்னை நேரில் பார்த்ததில்லை. நெற்று மூலம் கால் மூலம் தான் நாங்கள் பேசியிருக்கிறோன்னு சொன்னேன்ல. ரொம்ப ஆச்சரியமாக அந்த ரூபன் சத்யராஜ் இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். வாங்க. அவங்க அப்பாவும் ஒரு பாஸ்டர். ஆம்பூர், நான் சொன்னேன் ஞாபகம், ஆம்பூருக்கு மேலே இருக்கிற அந்த மலைப்பகுதியில் ஊழியர். ஒரு முறை நீங்கள் எப்படியா வரணும்னு கேட்டாங்க, நான் போக விரும்புகிறேன்னு நான் சொன்னேன் தெரியுமா. இவர் தான் அந்த ரூபன் சத்யராஜ். அவங்க இப்போ அந்த ஊழியங்களை அவங்க அப்பா கவனிக்கிறாங்க. இப்போ உங்கள் ஓசூர் தாண்டி இருக்கிற ஒரு இடத்துல அவரும் அவருடைய மனைவியும் வேதாகம கல்லூரியில் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஊழியத்திற்காக எவ்வளோ நாள் ஆச்சு, 1 year ஆயிடுச்சா. அவங்க மனைவியும் நல்ல வேதாகம கல்வி பெற்றவங்க, இவரும் அங்கே டீனாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க இங்கே அவங்களுக்குரிய வேதாகம பயிற்சி சம்மந்தப்பட்ட ஒரு கருத்தரங்குக்காக வந்தபோது நம்ம இடம்லாம் அவருக்கு தெரியாது. எப்படியோ கூகுள் மேப்பில் போட்டு அடித்து நீங்கள் கூட சர்ச்சுக்கு வழி தெரியாமல் தடுமாறுறீங்க. அதனால் சகோதரர் பாஸ்டர் ரூபன் சத்யராஜ் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இப்போ உங்கள் கண்ணால் காண்றீங்களா? Praise the Lord and thank you. God bless you. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் இடத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கொடுத்து இந்த அன்பு வேலைக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் அருமையான பாடங்களை கற்றுக்கொள்ள என் தேவன் எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி தந்ததே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இந்த உலகத்தில் எத்தனையோ நிறைய காரியங்கள், நிறைய செய்திகளால் நிறைய ஜனங்கள் திசை திருப்பி கொண்டிருந்தாலும் நாங்கள் வாழுகிற காலத்தில் இப்படி ஒரு ஊழியக்காரனை கொண்டு கத்தனை பேசினதே உமக்கு நன்றி ராஜா. இப்படி வாட்டிய ஊழியக்காரனை வச்சிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்தை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வெளிப்பாடுகளை கத்தனை கற்றுக் கொடுத்ததே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் இது போல கத்தனை எழுப்புவதாக ராஜா. ஆண்டவரே, இது போல வெளிப்பாடுகளையும் உம்முடைய வார்த்தையாய் பிரசங்கிக்கிற அநேக உம்முடைய பிள்ளைகளை கத்தனை எழுப்புவதாக ராஜா. இன்றைக்கு இருக்கிற பிரசங்க பீடங்கள் ஆண்டவரே வேற எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது ஏசப்பா. ஆனா இன்றைய காலகட்டத்திலும் உமக்காக பக்தி வைராக்கியமாய் பிரசங்கிக்கிற ஆண்டவரே இந்த மாதிரி ஊழியக்காரர்களை கத்தனை கொடுத்ததே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். கத்த தாமே இந்த நாள்ல இந்த பாடங்களை கற்றுக் கொடுத்ததே ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்களை கட்டதை எங்களுக்கு தொடர்ந்து கற்று தருவதாக ராஜா. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காரியங்களை வாய்க்க செய்ய ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் வராத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது ஆண்டின் மூலமாக ஆண்டவரே சப்பா பார்த்த ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அநேக எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற சப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்கள் காலங்களில் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள என் தேவன் தாமே எங்களோடு கூட பேசுங்க. உடைய ஊழியரை இன்னும் பன்மடங்காய் பயன்படுத்துவதாக ராஜா. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உள்ள வேலை உடைய கத்தல ஒப்படைக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் வழியை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.